ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சாப்டர் 11 இந்த கவனிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு மாதிரி எதனா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா 2 காரியங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சீஷர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று, 2வது சீஷர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா ஒரு புதிய கிளை சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ரைட்டாக, இதுதான் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை நான் 2 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது சீஷர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. சீஷர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய்கிறது இவங்க தான். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்கிறது சீஷர்கள் தான். ஆனால் அதை ஒரு எல்லை கோடு இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாட்டோடு அடக்கி விடாதபடிக்கு உலகமெங்கும் அந்த மினிஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணது ஆண்டவர். அதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்றதற்கு ஆதாரம் இது தான். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண உதவி செஞ்சவர் ஆண்டவர். சரியா? சீஷர்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் சீஷருடைய மனநிலை எல்லாமே ஒரு மாதிரி யூத வம்சம், ஒரு மனிதன் யூதனாய் மாறி வந்தால் அந்த யூத கிறிஸ்தவர்கள், நல்லா யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இல்லாமல் யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்களே நம்ம யூத கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா இவங்க நியாயப்பிரமாணத்தின்னு விட்டு கொடுக்கல, ஆனால் இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். சரிங்களா? யூத கிறிஸ்தவர்கள், ஜுடேயா கிறிஸ்டின்ஸ். சரியா? ஒரு பக்கம் யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூதர்களிலிருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவனை அத்தோட விட்டுரு, அவன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு பேதுருடைய சம்பவம் சொல்லும் போதெல்லாம் சொன்னதில்ல உங்களுக்கு. நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை இங்கே பெந்தேகோஸ்து நாளில் பேதுரு ரிப்பீட் பண்ணும்போது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும் பொழுது பேதுருவுக்கு மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் தேவன் பரிசுத்த ஆவியை தருவார் அப்படின்றது அவனுக்கு தெரியல. பேதுருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, அந்த யூத கிறிஸ்தவர்களாக இருந்த யூதர்கள் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவனாக மாறினா பார்த்தீங்களா, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் வம்சத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவர்கள் மேலே மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சரியா? அவர் மேலே மட்டும்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் சொல்கிற ப்ராஃபஸி, மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவார், எப்படி ஊற்றுவார் அப்படின்னு பார்க்கும்போது அதை இவங்க எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவன், கவனிங்க, எங்களுடைய யெகோவா தேவன் எங்களுக்காக ஒரு ரட்சகரை இயேசுவை அனுப்பினார். அதில் நாங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இந்த யூதேயா தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் இயேசுவை பற்றி சொல்லணும். பிதாவாகிய தேவன் மேசியாவை அனுப்பிட்டார், அந்த அனுப்பப்பட்ட மேசியா தான் இயேசு. சரி, அப்படின்றத எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு சொல்லும் பொழுது இன்னும் பவுலும் வரல, இன்னும் பவுலுடைய நாட்கள் வரல. பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் தான் பவுலுடைய சம்பவத்தை பற்றி பிற்பாடு தான் பார்க்குறோம். ஆனால் பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எருசலேமில் திருச்சபை நடந்துகிட்டு இருக்குது. பல இடங்களில் ஐக்கியங்கள் கூடுகைகள் நடந்துட்டு தான் இருக்குது. மெயினாக எருசலேமில் நடந்துட்டு தான் இருக்குது. அதை உதைக்கிறதுக்காக, அதை அடிக்கிறதுக்காக, அவங்களை சிறைப்பிடித்து பிரதான ஆசிரியர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் பவுல் புறப்பட்டு வந்தது. போன சம்பவம்லாம் பார்த்தோம் நம்ம இல்லை. அப்போது இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக மட்டும் தேவன் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறாரு. இதில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். இதுதான் இவங்களோட பிலீஃப், இதுதான் இவங்க விசுவாசிச்சாங்க. நம்ம சீஷர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம பைபிள் நம்மளுது, நம்ம இன்றைக்கி வாழ்கிற காலகட்டத்தில் நமக்கு போதிக்கப்பட்ட காரியம், நம்ம புரிந்து கொண்ட காரியம், நமக்காக புரிகிற காரியம், அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பைபிளை வாசிக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி வாசிக்கும் பொழுது பார்த்தியா, மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை தருவேன்னு சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், உலகத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். அது உண்மையான்னு கேட்டால் 100% உண்மை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு பரிசுத்த ஆவியை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுறாரு. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, கைட் பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. நம்மளுடைய புத்தி கெட்டாத நிறைய விதங்களில் அவர் நம்மை வழி நடத்தவும் செய்கிறார். நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படவும் செய்கிறார். இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் நம்ம இல்லை. அப்படி இருக்கும்போது பேதுருடைய விஷயம் எல்லாமே, பேதுரு சீஷர்கள் விஷயம் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தோடு அடங்கிடுது.
இஸ்ரவேலுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இஸ்ரவேலுக்காக விடுதலை நிச்சயமாக உண்டு. இஸ்ரவேலர்கள் மேசியா வருவார்னு காத்திருக்கிறாங்க. அந்த மேசியா இயேசு தான் அப்படின்றத சொல்கிறதா பேதுருடைய வேலையே. 11ஆம் அதிகாரத்தில் ஷாக்கிங்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்படி சொல்லுவோமே, 10ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் 11ஆம் அதிகாரத்தில் திருப்பி பேதுரு ரிப்பீட் பண்ணுறார். முக்கால்வாசி சம்பவம் ரிப்பீட்டேஷனில் போயிடும். என்ன ரிப்பீட் பண்ணுறார் அப்படின்னா, பேதுரு எருசலேம் திருச்சபைக்கு திரும்பி போய் கணக்கு ஒப்பு வைக்கிறார் அப்படின்னா ரிப்போர்ட் கொடுக்குறார். என்ன ஊழியம் செஞ்சேன், என்ன நடந்தது அங்கே போன இடத்துல அப்படின்றத பற்றி. எங்கே போனார் இவர்? யோப்பா பட்டணத்திலிருந்து கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு, அதாவது சீஷர்களுக்கு வரக்கூடிய முதல் ஷாக்கிங்கான இன்சிடெண்ட். நான் வேணா உங்களுக்காக மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. பைபிளை நம்மளுடைய சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இத்தனை வருஷ காலமாக கேட்டு வளர்ந்த பிரசங்கத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நம்ம ஆங்கிள்லேயே புரிய போகுது. ஆனால் பைபிளில் சீஷர்களுடைய கான்டெக்ஸ்டில், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையின் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆங்கிளில் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்து நாளில் பிரசங்கம் பண்ணுகிற யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றார்ல, அந்த சம்பவம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேதுரு அவருக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில், அதாவது யூதர்கள் பற்றியில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுற மக்கள் மேலே மட்டும்தான் தேவன் பரிசுத்தாவை தரார், எல்லார் மேலேயும் கிடையாது. சரியா? மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லும் பொழுது யாரை பேதுரு ஆக்சுவலாக மீன் பண்ணுறார்? உலகத்தை ஃபுல்லாக மீன் பண்ணுறாரா? இல்லாட்டி வந்துட்டு யோவேல் சொன்ன, அதான் யோவேல் வந்து உலகத்தை மொத்தமாக தான் மீன் பண்ணுறாரு. யோவேல் சொன்ன ப்ராஃபஸி உலகம் மொத்தமாக தான். அந்த ப்ராஃபஸி பேதுரு இங்கே சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுகிறாரான்னு கேட்டால் இல்லை. பேதுரு யாரை பற்றி பேசுகிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களில் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் தேவன் பரிசுத்தாவை தருவார். பெந்தெகோஸ்து நாளில் மேலறை வீட்டில் 120 பேர் இருந்தோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக சூஸ்ன்னு பார்த்தா 12 பேர் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மற்ற எல்லா சீஷர்கள் எல்லார் மேலும் இயேசு பரிசுத்தாவை தந்தார். இது உண்மை அப்படின்றது தான் பேதுரு நம்பினது. இப்போ பேதுருடைய கண்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி கொர்நேலியுடைய சம்பவம் ஞாபகம் போனாலும் பார்த்தோம். நம்ம கொர்நேலியு வீட்டிலேருந்து ஆளை விட்டு அனுப்பி பேதுரை கூப்பிட்டு பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சுத்தம் அசுத்தம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பேதுருவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொர்நேலியு வீட்டில் போய் இயேசுவை பற்றி பேசி இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் யூதர்களாய் மாறினால் அவர்களுக்கு இயேசுவையும் பிரமாணத்தையும் போதிக்கலாம். இதுதான் இவங்க கான்செப்ட். புரியுதா? யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் வீடுகளில் சென்று இயேசுவை பற்றி பேசி ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யூதர்களுக்கு மேசியா வந்தாச்சுன்ற தகவல் சொல்லணும். அந்த மேசியா தான் இயேசு, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் மற்ற ஆட்களுக்கு கிடையாது. அதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் டைமில் சபையினுடைய ஆரம்ப நாட்களில் இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருந்திருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. அதில் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போயிட்ட பிறகு தான் இவங்களுடைய கண்ணு திறக்கிற மாதிரி இங்கே எல்லா வியூவுமே மாற ஆரம்பிக்குது. மாம்சமான யாவர் மேலும்ன்றது இஸ்ரவேல் ஜனம் மாத்திரமல்ல, உலகத்தில், அதாவது புற ஜாதிகள்னு சொல்லி இஸ்ரவேல் நாட்டை தவிர்த்து உலகத்தில் யாராக இருந்தாலும் எல்லார் மேலேயும் கர்த்தர் பரிசுத்தாவை தராரு அப்படின்றது வந்துட்டு அப்புறமா தான் வந்துட்டு இவங்களுக்கே விளங்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இவங்க என்ன மாதிரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இங்கே வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து மற்ற இடங்களில் போய் செட்டிலான மற்ற யூதர்கள் அப்படின்னா வேறு ஊரில் போய் வேற ஒரு மற்ற காரணங்களுக்காக வேற ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்களே, அந்த யூதர்களுக்காகவும் அவங்ககிட்டையும் போய் என்ன பண்ணோம்னா இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் பரம்பி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் சொல்லிடணும். இதுதான் அவங்க நோக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் கொர்நேலியுடைய சம்பவத்தின் மூலமாக தான் பேதுருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். சரியா? நம்மளே வாசிக்கும் போது இன்னொரு மெயினான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அது போகும்போது ஞாபகம் வந்ததுன்னு அப்படின்னு அவங்க நான் சொல்கிறேன். சரியா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் முதல்லேருந்து வாசிக்கலாம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விசுவாசம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, யாருன்னு கேட்டிங்கன்னா யூதர்கள். இது இந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த யூதர்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். சரியா? பேதுரு நோக்கி கேட்குறாங்க, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். பேதுரு என்ன பண்ணுறாரு? ரிட்டன் வந்து இப்போ கொர்நேலியு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை பற்றி பேசும்போது இப்போ அவங்க மேலே பரிசுத்த ஆவி இறங்கினாரு செஞ்சார், அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. அது எப்படி நீ ஒரு விருத்த சேதனம்
இல்லாத பண்ணப்படாத ஒருத்தர் வீட்டில் போய் அவங்க கூட எப்படி சரிக்கு சமமாக உட்காந்து நீ சாப்பிட்லாம்? இதுதான் இப்போ இவங்க பிரச்சனையே. அவன் சோறு தண்ணிலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து எவங்களோ உட்காந்து சாப்பாடு கிடச்சது சந்தோஷம் இல்லை, எவங்களோ உட்காந்து சாப்பிட்டுன்றது தான் பிரச்சனை. மேபி அகமுத்திருக்க தரிசி கூட இதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவார், இஸ்ரவேலில் கொடுமையான பஞ்சம் வரப்போகுது அப்படின்பார். மேபி ஆண்டவர் பார்த்துருப்பார், நீ ஏன்டா புறஜாதி கூட உட்காந்து சாப்பிட்றவும் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நாள் சோறை கிடைக்க போகிறதுல பஞ்சம் வரப்போது பார்த்துக்கோ. வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரியா? அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான். சரியா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் யாருக்கா ஞாபகம் வருதா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இஸ்ரவேல் நாட்டு இல்லாமல் கலாத்தியரில் இதில் அது அந்தியோகியப்பட்டினம், ஆக்சுவலாக அந்தியோகியப்பட்டினம். அங்கே வந்துட்டு அவ்விசுவாசிகளோடு கூட உட்காந்து அப்படின்னா சாரி அவ்விசுவாசிகள் இல்லை, விசுவாசிகள் தான், ஆனால் புறஜாதியார்கள் ரட்சிக்கப்பட்ட டீம், அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போது யூதாவிலிருந்து இவர் யாக்கோபினிடத்திலிருந்து சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், யூதர்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் வந்திருக்காங்கன்றது கேள்விப்பட்ட உடனே அந்த புறஜாதியர்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பேதுரு அந்த இடத்த விட்டு டக்குனு எஸ்கேப் ஆயிடுறாரு. இதை பவுல் நேர் பார்த்து கண்டிக்கிறார். இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா புறஜாதிகளோடு கூட உட்காந்து போஜனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. இந்த சம்பவம் அந்த சம்பவம் ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா, வேறு நினைக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களோடு பவுல் இன்னும் இணையலை. பவுல் ரட்சிக்கப்பட்டார். சரி, இப்போ பவுல் எங்கே இருக்கார்? ஆக்சுவலாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? பவுல் ரட்சிக்கப்பட்டார், தமஸ்கு திருவழியாய் நேர் வழியாய் எருசலேமில் போய் எல்லோரும் அடிக்க உதைக்க போகிறாரு. இயேசு அவளை கிராஸ் பண்ணி கண்ணு குருடாய் போய் கையில் கொடுத்து கொண்டு போய் வீட்டில் விட்டு அரணியாக பேசி கண்ணில் மீன் சதர்கள் விழுந்து கண்ணு திறக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, இல்லை நான் அப்படியே எருசலேம் போய் நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க போகிறேன் அப்படின்றப்போ எருசலேம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற உடனே அங்கேயே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க யூதர்கள்கிட்ட இயேசுதான் மேசையா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே சேர்ந்து சபையை அடித்து உடைச்சோம், இவன் தானே அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ இவனே வந்து இயேசுதான் மேசையான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பவுலுக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ என்ன வாசித்தோம் நம்ம? பவுல் இன்னும் பலன் கொண்டு அதிக தைரியத்தோடு, இல்லை பயங்கரமாக இன்னும் பலன் கொண்டு இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான். அதனால என்னாச்சு, ஊருக்குள்ளே பெரிய கலவரம் வர ஆரம்பிக்குது. பவுலை கூடையிலிருந்து மதில் சோறுரையை கட்டி இறக்கி விட்டு போக சொல்லிடுறாங்க. பவுல் எங்கே போயிட்டார் தெரியுமா? தான் சொந்த ஊருக்கே போயிடுறாரு. தரிசு பட்டணம் பவுலுடைய சொந்த ஊருக்கே போயிடுறார். சரியா? அது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபு தேசம் கணக்கு, அந்த சைட். சரியா? இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் பற்றி இது படித்து முடிக்கும் போது கடைசி 2வது பாயிண்ட் நான் சொன்ன பாரு, பிரான்ச் சர்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எங்கன்னு கேட்டால் அந்தியோகியப்பட்டினத்தில். அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது தான் பர்னபா தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு, பவுலே வாப்பா, நீ வந்தால் இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வந்து பேசணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு பவுல் தான் என்ன பண்ணுறாரு, பர்னபாவை கூப்பிட்டாங்க வராரு. அந்த சம்பவம் அப்புறம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்தியோகியப்பட்டினத்தில் இனிமேல் தான் கிளை சபை ஆரம்பிக்க போகுது. அந்தியோகியப்பட்டினத்தில் இனிமேல் தான் பவுலே வரப்போகிறாரு. அது இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட சம்பவம், புறஜாதிகளோடு கூட உட்காந்து சாப்பிட்ட சம்பவம். ரைட்டா? அப்போது கலாத்தியரில் பவுல் சொல்கிறார், நான் பேதுருவை முகமுகமாக எதிர்த்தேன் அப்படின்றார். அப்போ பேதுரை முகமுகமாக எதிர்க்க இங்கே பவுலிங் இல்லை. அப்படி பவுலிங் இருந்ததாக இங்கே லூக்கா வந்து நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கல. ஸோ இந்த சம்பவம் வேறு, அந்த சம்பவம் வேறு. சரி, இப்போ இந்த சம்பவம் அந்த சம்பவம் வேறுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பைபிள் ஸ்டடி தான், ஆராய்ந்து தான் பார்க்க ட்ரை பண்ணுறோம். இதை தெரிஞ்சுட்டு எந்த விதத்தில் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே கடினமான இருதயம் உள்ளவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ரட்சிக்கப்பட்டாலும் கூட, அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய கடினம் எந்த அளவுக்கு மாறலன்றது ஒரு முறை பண்ணாங்க அப்படின்னு புரியாது, 2வது முறையும் தருது. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னும் சொல்லிட்டா, மேபி இந்த 16ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம்ல, இது நடக்கிற சம்பவங்கள் எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிபி 42லேருந்து 44 அந்த கால சமயம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், இது கிபி 40லேருந்து 42 44 அதுக்குள்ளே நடந்த சம்பவம். சரியா? அந்தியோகியப்பட்டினத்தில் பவுலுடைய காரியங்கள் அது எப்போ தெரியுமா? கிபி 52 50க்கு மேலே, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் கழிச்சு. 7-8 வருஷத்தில் எனக்கெல்லாம் எவ்வளோ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் 7-8 வருஷம் தாண்டியும் கூட இன்னும்
அந்த பழைய ப்ராக்டிஸில் இருக்கார். ஒன்று. ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த சம்பவமும் அப்போஸ்தலர் 11 கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய சம்பவமும் ரெண்டும் வேறு அப்படின்றதுக்கான இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, புறஜாதியார்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்குறான்றது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பேதுரு புறஜாதி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றப்போ அச்சப்படலை, பயப்படலை, எழுந்து ஓடலை, உட்காந்து சாப்பிட்டார். இங்கே வந்த பிறகு தான் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் உண்டாகுது. இங்கே ஆர்கியூமெண்ட் உண்டாகும்போது தான் வந்துட்டு புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியை தேவன் தருகிறார் அப்படின்ற தீர்மானம் ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால் பேதுரு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவி இறங்குறாருன்னு சொல்லி யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள்கிட்ட எருசலேம் சபையில் பேதுரு இங்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். சொல்கிறார் இல்லைங்க, காரியத்தை முதலிலிருந்து வரிசையாக அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான். என்ன ஆச்சு அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா, நான் ஏன் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன் தெரியுமா? சும்மா அப்படியே புறஜாதி வீட்டிலாம் போய் உட்காந்து சாப்பிடல. நான் யூதன் தான் நான், சரியா? நான் ஏன் அங்கே போய் சாப்பிட்டேன் தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். ஆண்டவர் இப்படி ஒரு செயலை செய்யும் பொழுது அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் யார் அப்படின்றார். ஆண்டவர் புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவி தராருன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்த்து நிற்க நான் யார் அப்படின்றார். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சப்போர்ட் பண்ணி தெளிவாக பேசுகிறாரு. இதுக்கு பிற்பாடு அப்புறமா நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு கலாத்திய நாட்டில் நடந்த சம்பவம். அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, பேதுரு வந்துட்டு புறஜாதிகளோடு கூட வந்து சாப்பிட்டு யூதேயாவிலிருந்து யாக்கோபு மூலமாக அநேகர் வராங்கன்றது கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல வந்துட்டு எஸ்கேப் ஆகி போகிறார். பேதுருக்குள்ள ஒரு பயம் காணப்படுது. தேர் வாஸ் அ பியர் ப்ரெஷர் ஆஃப் ஃபியர். கூட இருக்கிற சகோதரர்கள் நிமித்தமாய் ஒரு 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 ப்ரெஷர், ஒரு பயம் உண்டாகுது இடத்துல, சரியா? தொடர்ந்து வாசிப்போமா? பேதுரு என்ன விவரித்து சொல்கிறாரு, 10ஆம் அதிகாரத்தில் 10 விவரித்து சொல்கிறாரு. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வேகமாக போகலாம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அங்கே என்ன பார்த்தோம்? ஞான திருஷ்டி அடைந்தான்னு பார்த்தோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? பேதுரு என்ன சொல்லி ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனம் பார்த்து. நான் ஞான திருஷ்டிக்கும் தரிசனத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். ட்ரான்ஸ்க்கும் விஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். விஷன் என்றால் தரிசனமாய் பார்க்கிற காரியம், ஒரு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்குற காரியம். ட்ரான்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலம்குள்ளே என்ட்ராகிற விஷயம், ஒரு ஆவிக்குரிய மண்டலங்களில் நுழையக்கூடிய ஒரு காரியம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவானு நடந்தது, எசேக்கியலுக்கு நடந்தது, தானியலுக்கு நடந்தது. ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து மலை மேலே மறுரூபமாய் காட்டினார். அதெல்லாம் ட்ரான்ஸ் மூமெண்ட்ஸ், சரியா? அதெல்லாமே வந்துட்டு ஞான திருஷ்டி, ட்ரான்ஸ், ரைட்டா? ஆவியின் மண்டலங்களுக்குள்ளாய் மறுரூபமாக்கப்படுவது, கிட்டத்தட்ட அந்த கணக்கு வச்சுக்கிங்களேன், சரியா? இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த ட்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ சா சம்திங், அதான் சொல்கிறாரு. திருப்பி தரிசனம் கண்டுன்றப்போ திருப்பி அகைன் ஒரு தரிசனம் பார்த்தாருன்னு இல்லை, ஞான திருஷ்டி அடைஞ்சாருதான் இருக்கு. இங்கே ஞான திருஷ்டி அடைஞ்சி தரிசனம் கண்டாரு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அது ஞான திருஷ்டியாக தரிசனமாக குழம்பு வேண்டாம். ஞான திருஷ்டி, எ ட்ரான்ஸ் மூமெண்ட், இன் தட் ஹி சா விஷன். அதில் அவர் கண்ட ஒரு காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதாக இங்கே என்ன பண்ணுறாரு? எருசலேம் திருச்சபையில் விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், 4 முனைகள் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. நல்லா இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு, சரியா? அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து பூசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் ஒரு காலம் நான் வாய்க்குள்ளே என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றான். இப்போ கவனிங்க, எங்கேருந்து வந்துச்சு? வானத்தில் இறங்கி வந்துச்சு. ஆனால் இறங்கி வந்ததில் என்ன இருந்தது? தீட்டும் அசுத்தம் உள்ளது எல்லாமே இருந்துச்சு. அப்படியா? பரலோகத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆண்டு இறங்கி வர மாதிரி காட்டுறாருன்னா அது தீட்டும் அசுத்தம் இருக்குமா? சரி, இது மூலமாக பேதுருக்கு ஆண்டவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு? வாட் டஸ் பீட்டர் அண்டர்ஸ்டுட் பை திஸ்? நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்போது 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளே நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு? வானத்தில் இறங்கி வந்துச்சு. வானத்துக்கு எடுத்து அசுத்தமான எந்த ஒரு காரியம் வானத்தில் இறங்கி வரும், பரலோகத்தில் இறங்கி வருமா? வானத்தில் இறங்கி வருமா? அசுத்தமான எந்த ஒரு காரியம் வானத்தை எடுத்துக்கொள்ளப்படுமா? இப்போ இந்த தரிசனம் நல்லா கவனிங்க. தரிசனத்தில் ஒவ்வொரு பகுதியும் இம்பார்ட்டன்ட். விஷனில் வந்துட்டு நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறாருன்னா
அந்த காரியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் முக்கியம். அந்த ஒவ்வொரு பகுதி ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒரு தரிசனம்னு சொல்லும் பொழுது, ஒரு சொப்பனம்னு சொல்லும் பொழுது, இல்லாட்டி கனவு மூலமாக கர்த்தர் காட்டுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ அதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் முக்கியம். அசட்டையாக எடுத்துக்கவே கூடாது. எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் ஆவியில். சரியா? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து அசுத்தமுள்ள மிருகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு துப்பட்டி கீழே இறங்கி வருது, எடுத்துக்கொள்ளப்படுது, திருப்பி வருது, திருப்பி எடுத்துக்கொள்ளப்படுது, திருப்பி வருது, திருப்பி எடுத்துக்கொள்ளப்படுது. ஒவ்வொரு முறையும் பேதுருக்கிட்ட ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் பேசுகிறாரு, நான் அசுத்தம்னு பார்க்காததை நீ ஏன் அசுத்தம்னு பார்க்குறேன்? நான் அசுத்தம்னு பார்க்காததை நீ ஏன்? இப்போ நல்லா கவனிங்க, யூதர்களுடைய நியாய பிரமாணத்தில், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளில், பிரமாணங்களில் பிரமாணத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சோஷியல் லா, சரியா? ஒன்று சோஷியல் லா, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் லா, இன்னொன்று அவங்களுடைய என்ன சொல்ல, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் படி அவங்க கொடுக்குறல. அதில் தான் வந்துட்டு இந்த டயட்ரி லா எல்லாமே வரும். மேரேஜ் பற்றி லாஸ், டயட்டை பற்றி லா, இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த டயட்ரி லா வந்துட்டு, டயட்ரி லா அப்படின்னா டயட், என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த வித்தியாசத்தை, இதெல்லாம் சுத்தமான மிருகங்கள், இதெல்லாம் அசுத்தமான மிருகங்கள்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருந்தார். இது வேறு எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருக்காரான்னு கேட்டால், யாருக்குமே எங்கேயுமே இப்படி ஒரு கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்ததே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்களேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்நாட்களில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு, யாருக்குமே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் கோட் பண்ணலாம் அப்படின்னா, மோசேயினுடைய பிரமாணத்தில் உபாகமம் 4:8 மோசே சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொன்னார், இது ஒன்று. இது அப்படியே சங்கீதக்காரனாகிய தாவீது ரிப்பீட் பண்ணுறாரு. சங்கீதம் 147 கடைசி 2 வசனங்கள். இது அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். சரியா? நியாயப்பிரமாணம் இஸ் ஒன்லி ஃபார் தி இஸ்ரேலைட்ஸ். நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சே தவிர எல்லாருக்கும் கிடையாது. எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் கேட்குறாரு, இப்பேற்பட்ட நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களை போல் வேறு ஏதாவது ஒரு பெரிய ஜாதியார்களுக்கு எப்போதாவது இருக்குதா அப்படின்னா எப்போதும் கிடையாது. அப்போது இந்த சாப்பாடுன்ற விஷயத்து மூலமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் என்ன புரியுது அப்படின்னா, வெறிக்குழம்புள்ள கால் உள்ள மிருகங்களை சாப்பிடக்கூடாது, மீன் வகையில் பார்க்கும் பொழுது செதில் இல்லாத மீன் சாப்பிடக்கூடாது, பறவைகளில் இந்த ஒரு சில பறவைகள் சாப்பிடக்கூடாது, அதில் புழு கொத்தி அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. லேவியராகமத்தில் வாசிச்சா தெரியும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரைட்டா? இப்படி வந்துட்டு சாப்பாட்டு வகைகளில் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்கிறார். சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள்னு. இப்படிலாம் கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை தவிர்த்து புறஜாதியார்கள் யாருக்குமே சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம், இது சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற வித்தியாசம் கிடையவே கிடையாது. சரியா? கிடையாது. இப்போது ஒருத்தன் அசுத்தமான மிருகம் சாப்பிட்றான்னு சொன்னாலே அவன் புறஜாதி, அவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட பழகக்கூடாது, அவங்ககிட்ட பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, அவனோட தொடர்பு வச்சுக்கக்கூடாது, அவனோட ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது, அவனை வீட்டில் சேர்த்துக்க முடியாது, எதுவுமே முடியாது. இதுதான். அப்போது இப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் என்ன தரிசனம் காட்டுறா தெரியுமா? வானத்திலிருந்து ஒன்று இறங்கி வருது, வானத்துக்கு திருப்பி அது ஏறி போயிடுது. 3 முறை நடக்குது. நான் சொல்லட்டுமா, இந்த சாப்பாடு சம்மந்தப்படுத்தி வானத்திலேருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவப்பம் நானேன்ட்டார் இயேசு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து இறங்கி வந்தவர் அவர் ஒருத்தர் தான். அது ஏற்கனவே பேதுருக்கு தெரியுமா? தெரியும். இப்போ அவர் இறங்கி வந்ததுடைய ரீசன் என்ன? திருப்பி அவர் ஏறி போனதுடைய காரணம் என்ன? அவர் மூலமாய், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக இங்கே நல்லது கெட்டது, சாப்பாட்டின் அடிப்படையிலையோ, ஆடையின் அடிப்படையிலையோ, கலாச்சாரத்தின் அடிப்படையிலையோ, மக்களுடைய நிறத்தின் அடிப்படையிலையோ, இல்லை சமுதாயத்தினுடைய உயர்வு தாழ்வின் அடிப்படையிலையோ, இல்லாட்டி எஜமானோ அடிமையோ யாராக இருக்கட்டும் அதன் அடிப்படையிலையோ இங்கே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்த பிறகு எந்த வித்தியாசமே கிடையாது. பேதுருக்கு ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சிருக்காது. அவனுக்கு மேபி லேட்டராக தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆண்டவர் வானத்திலிருந்து ஒன்று இறங்கி வர வைக்கிறாரு. அங்கிருந்து வந்த ஜீவப்பம் நானேன்னு இயேசு அவரை கோட் பண்ணுறாரு. இப்போ இயேசுவே எனக்கு ஒரு தரிசனம் காட்டுறாரு, அதில் துப்பட்டி இறங்கி வருது. அதில் எப்படி அசுத்தமான மிருகம் இருக்கும்?
அப்போ ப்ராப்ளம் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட இல்லை, ப்ராப்ளம் பேதுருடைய மைண்டில். இவனோட மைண்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஆண்டவருடைய தரிசனம் காட்டுறார். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இவனுடைய மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சிதைப்பதற்காக, சரிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறார். அப்புறமா தான் பேதுருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு இறங்கி வந்த பிறகு இங்கே சுத்தம் அசுத்தம்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? அப்போஸ்தலர் 10:28 அதானே? ஆமாம், 28 பாருங்கள். அப்போஸ்தலர் போன சாப்டர். கவனிச்சிங்களா? இந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேதுருக்கு என்ன காட்டினாரா? அந்த சீட்டில் இறங்கி வந்தது அசுத்தமான மிருகம், சுத்தமான மிருகம். சரியா? இப்போ இந்த சாப்பாட்டு வகையை வச்சு கூட அவன் தீட்டுள்ளவன், நாங்கள் சுத்தமானவர்கள் சேர்த்துக்க மாட்டோம், இந்த அசுத்தமான மிருகம் ஒன்றுமே வாய்க்குள்ளே இது வரைக்கும் போனதே கிடையாது, நான் சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் பேதுரு ரொம்ப தெளிவாக ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிறாப்புல. ஆமாம், அதில் வந்துட்டு இங்கே பேதுரு கொர்நேலியு வீட்டில் தெளிவாக ஒன்று சொல்லிட்டாப்புல, எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் உள்ளவன் என்றும் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இப்போ இதுதான் வந்துட்டு இங்கே தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. இப்போ என்ன விவரத்தை சொல்கிறாரு? 10 இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே சிசேரியாவிலிருந்து என்னிடத்திற்கு ஆள் அனுப்பப்பட்டு 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஞாபகம் இருக்கா? ஏன் பேதுரு டேரெக்டாக போய் அவங்கள மீட் பண்ணலை, பேதுரு தான் விசாரிக்கிறாங்கன்னு கேட்டவுடனே டேரெக்டாக ஏன் போய் பேதுரு அவங்க கூட புறப்பட்டு போகலை, ஆவியானவர் போகணும்னு சொன்னப்பறம் தான் போனார். ஏன்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே யோப்பா பட்டணத்தில் தபித்தா உயிரோடு கூட எழுப்பி அது அடுத்த பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு பயம்தான். சரியா? ஆமாம், போனோடனே போனால் அந்த மனுஷனோட வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனும் தன் வீட்டில் ஒரு தேவதூதன் இருக்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல, ஆதியில்னா இன்னைக்கு எஸ், வெரி குட். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். யார் மேலே? கொர்நேலியு வீட்டில். சரியா? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இந்த 16வது வசனம் கொஞ்சம் கவனிங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய சபைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஸ்பெசிஃபிக்காக பெந்தேகோஸ்தே சபையில் என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தாவை பெறுகிறது, ரட்சிக்கப்படுறது ஒரு தருணம், ஞானஸ்நானம் எடுப்பது 2வது தருணம், அது கரெக்டு. அப்புறம் பரிசுத்தாவை பெறுவது 3வது தருணம், பரிசுத்தாவியானவரை அந்நிய பாஷை அடையாளங்களோடு பெறுவது அடுத்த ஒரு தருணம். இப்படி நம்ம ஆட்கள் ஸ்டெப்பாக வச்சுருக்கிறாங்க. இந்த பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தோடு அப்படி இறங்குறாரு மேலே, அது தனியாக நடக்கும் ஒன்று. அப்படி ரசிக்கப்பட்ட ரைட்டு, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, பரிசுத்தாவை பெற்றிருக்கீங்களா அப்படின்பாங்க உடனே. இது ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவியின் ஞானஸ்தானம், பேப்டிசம் இன் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுதல். அதுக்கு வசனம் எதை காட்டுவாங்க அப்படின்னா இந்த அப்போஸ்தலர் 11:16 பெரிய எவிடன்ஸ். ஆக்சுவலாக இந்த வசனம் காட்டுவாங்க. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது அப்படின்றது உண்மையாகவே இருக்குதா பைபிளில் அப்படின்ட்டு நீங்கள் சரியான கான்டெக்ஸ்டில் வாசிக்காமல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மட்டும் தனியாக வாசித்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சரியா? அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த 16ஆம் வசனம் கவனிங்க பார்ப்போம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தான். இதை வாசிச்சுட்டு சபையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதுனா என்ன தெரியுமா அப்படின்ட்டு இந்த ஒரு வசனம் வாசிச்சுட்டு இங்கே என்ன நடந்ததுன்னு பேச மாட்டாங்க. பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவது என்ன தெரியுமா அப்படின்ட்டு இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கதையில் இவங்க ஊழியத்தின் பாதையில் இவர் யார் தலைமையில் கை வச்சார், யார் தூக்கி எறியப்பட்டார், யார் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, இது நிறைய நம்ம நம்ப வைக்கிற மாதிரியான எவிடென்சஸ் நடந்த சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க. அதில் முக்கால்வாசி நடந்ததா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கெல்லாம் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம வில்லேஜ் சர்ச்சில் நைட் ப்ரேயருக்கு வந்தார்.
ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாராம். சர்ச்சுக்கு போனப்போ கூட வந்துட்டு ரொம்ப ஸ்டைலாக பேண்ட்லாம் டைட்டாக பேண்ட்லாம் போட்டு அப்படியே ஸ்டைலாக தான் போவாராம். அப்போ அவங்க பாஸ்டர் சொல்லுவாராம், தம்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஷர்ட் பேண்ட்டு கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் போலுக்கு, இந்த மாதிரி பேண்ட்டை டைட்டாக ஆல்ரெடி போட்டுன்னு வராதிங்க. பழைய காலத்து பெந்தெகோஸ்தே பாஸ்டர்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பேண்ட்டு பிரச்சனை இல்லை, ஜீன்ஸ் பேண்ட்டுனா கண்டிப்பாக பிரச்சனை. இப்போ பேண்ட்டிங்க பிரச்சனையே தெரியல, அந்த பேண்ட் எந்த துணியில் செஞ்சுக்கிறாங்கன்றதே பிரச்சனை நினைக்கிறேன் நான். இல்லை, சாதாரண பேண்ட்டு போட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை. ஆமாம், அந்த சாதாரண பேண்ட்டும் கருப்பு கலரில் போட்டால் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அப்போ பேண்ட்டினுடைய கலரும் பேண்ட்டினுடைய என்ன துணின்றதான் இப்போ இவங்களுக்கு கலரும் துணியும் தான் பிரச்சனையே தவிர பேண்ட்டு பிரச்சனை இல்லை. ஆமாம், அவர் சொன்னாராம், அப்போ வந்துட்டு அவர் சொன்னாராம்மா, தம்பி அபிஷேகம் வரும்பா, உன் மேலே வந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கோ, ரொம்ப கஷ்டமாயிடும் பயங்கரமாக சொன்னாரா இவர். அதெல்லாம் இல்லை பாஸ்ட், அப்படி பாஸ்ட் இப்படி பாஸ்ட்டுன்னு அப்படியே மழுப்பிட்டே இருந்தாராம். ஒரு நாளைக்கு சபையில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆராதனை பயங்கர வல்லமையாக போயிட்டு இருந்தது, ஆவியானவர்கிட்ட பயங்கரமாக இடைப்பட ஆரம்பித்தாராம். இவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அடக்கிட்டு அப்படியே இருந்தாராம். திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு வல்லமையாக இறங்கி என்ன நடந்ததுன்னே தெரில, உருண்டு அமகலம் பண்ணி போய் பேண்ட்டு கிழிஞ்சி அன்னையோடு அந்த டைட்டு பேண்ட்டு போடுறது நிப்பாட்டிட்டேன். ஆவியானவர் என் மேலே பயங்கரமாக இறங்கினார். ஆவியானவர் உன் மேலே இறங்கி பேண்ட்டை கிழிச்சு விடுவாரா? இவங்க ஆண்டவர் என்னன்னு காட்ட ட்ரை பண்ணுறான்னே புரியல எனக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி அப்போது நல்லா கவனிங்க, இங்கே பேண்ட்டு கிழிஞ்சதுன்றது மேட்டர் இல்லை, ஆவியானவர் அவங்க மேலே வல்லமை இறங்கினாருன்னு சொல்லும் பொழுது பேண்ட்டு கிழிஞ்சதுன்றது விஷயம் கேட்குற மக்களுக்கு எப்படி நம்ம கன்வே ஆகும்? அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், கத்தி குதிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் சொல்கிற வார்த்தை என்ன ஒன்று இருக்குது, அது மூலமாக நமக்குள்ளே புகுத்துற விஷயம் என்னவோ வேறு மாதிரி இருக்குது. சரியா? நமக்குள்ளே புகுத்துற விஷயம் என்னவோ அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கன்வின்சிங் எவிடன்சஸ், விட்னஸஸ் நிறைய சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி பண்ண வைப்பாங்க. ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுதல். நானும் பெந்தெகோஸ்தே சபையில் ரொம்ப வருஷமாக இருந்து நான் இதெல்லாம் உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். சரியா? உண்மையாகவே ஆவியில் ஞான, அதுக்கு பேர் அக்கினி ஞானஸ்தானம்பாங்க. ஒன்று ஆவியில் ஞானஸ்தானம், ரெண்டாவது அக்கினி ஞானஸ்தானம். படுபாவிகளாம் முதல்ல ஆவியில் ஞானஸ்தானம் ஒன்றே கிடையாது. இருக்குது இல்லைன்னு சொல்கிறது, இப்போ வாசிச்சவங்கள இருக்குது. இதுக்கு மீனிங் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக கிடையாது. அப்படி சம்பவத்தை சீசரில் யாரும் போதிக்கவே கிடையாது. ரெண்டாவது அக்கினி ஞானஸ்தானம்னு சொல்கிற பற்றியா, அதுக்கும் ஆவி ஞானஸ்தானம் சம்மந்தமே கிடையாது. அக்கினி ஞானஸ்தானன்றது பாதாளம். ரெண்டு வார்த்தையில் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம ஆட்கள் சத்தியம் புரியாமல் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இவங்களாவே ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் ஆக்கிட்டாங்க. ஆவி ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம் கேட்டால் எப்படி தான் மேட்ச் பண்ணுறாங்க? அவர் அக்கினி மயமான நாவுகளை போல் இறங்கினார்ல. அதே போல் இங்கே வந்துட்டு அக்கினினால் ஞானஸ்தானம் தருவார் இயேசு சொன்னார்ல. இயேசு வந்து அக்கினினால் ஞானஸ்தானம் தருவார்னு சொன்னார்ல, அதுதான் ஆவியின் ஞானஸ்தானம். அது வேறு இது வேறடா அடப்பாவீங்களா. அக்கினி ஞானஸ்தானத்தை பற்றி சீசரில் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் தானே இயேசு சொல்லுவார்ல, யோவான் சொல்லுவார்ல, தூற்றுக்கூடியவர் கையில் இருக்கிறது, நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் தரேன், எனக்கு பின்பு வருகிறவரோ ஆவியினாலும் அக்கினினால் ஞானஸ்தானம் தருவார். அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? ஆவியில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது அப்படின்னா அவர் வாக்கு பண்ணின ஆவியானவரை உனக்கு தருவது, அதுதான் பேப்டிசம் இன் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது அப்படின்னு அர்த்தம். இயேசு வாக்குப்படின ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அதுதான் ஆவியின் ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம். அக்கினி ஞானஸ்தானத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் பரிசுத்தாவியை பெற மாட்டீங்க. அப்போது முடிவு பாதாளமாக இருக்கும். நீ செத்தா பாதாளம் போகிற. உன் அக்கினினால் ஞானஸ்தானம் தரவரும் இயேசு தான், பாதாளம் தருவார்னு அர்த்தம். நம்ம ஆட்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு ஆவினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் தருவார், ஆவினால் ஞானஸ்தானம் தருவார், புரியுது? அடுத்து அக்கினின்னு சொல்லி அங்கே வசனம் தான் சொல்லுது. நம்ம ஆட்கள் அது கரெக்டாக பார்க்குறது இல்லை. இப்போது இந்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பற்றி அப்போஸ்தலர் 11:16 ஒரு முறை வாசிக்கலாமா? ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். எப்பொழுது நினைவு கூர்ந்தேன்? கான்டெக்ஸ்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கொர்நேலியு பேதுருக்கிட்ட என்ன கேட்குறாரு? நான் என்ன கேட்டேன், போனவொன்னு என்னாச்சுன்னு கேட்டேன். போன ஒன்று கொர்நேலியு சொல்கிறாரு, உங்களை கூப்பிட்டு அனுப்புனா ரட்சிப்புக்கு எதோன வழியை நீர் காட்டுவீர்னு சொல்லி தேவதூதன் சொன்னால் அந்த ரட்சிப்புக்கு எதோன வழி என்னன்னு கேட்டான். கரெக்டாக? ரட்சிப்புக்கு எதோன வழி யார் தெரியுமே? இயேசு தான். இது வரைக்கும் பேதுரு பண்ண ஒரு பிரசங்கத்தின்படி இல்லை, இது வித்தியாசமான பிரசங்கம். ஆனால் ரெண்டுமே எல்லாமே காஸ்பிள் தான். இது வரைக்கும் பேதுரு பேசின பிரசங்கத்தில் முதல் பிரசங்கம் யூதர்கள்கிட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணார்? நீங்கள் தாண்டா பாவிகளா கொன்னீங்க, ஆனால் உங்கள் பாவத்துக்கும் அவர் தாண்டா பலின்ட்டார்.
2வது பிரசங்கம் பண்ணார், அதுவும் யூதர்கள் கிட்ட தான். அதில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அங்கேயும் அதே பிரசங்கம் தான். நீ தான்டா பாவியில் அவரை கொண்டீங்க, சிலுவையில் அரைஞ்சி உங்கள் சாபத்தை எல்லாத்தையும் அவர் மாற்றினார், உனக்கும் சேர்த்து அவர் தான் பரிகார பலி அப்படின்னு சொல்லி பேசிட்டார். இங்கே கொர்நேலியு வீட்டுக்கு புறஜாதி வீட்டுக்கு வரும்பொழுது இவங்க யாரும் கொல்லலை, இவன் யூதனே கிடையாது. ஸோ நீ தான் கொண்டேன்னு சொல்லலை, நமக்காக சிலுவையில் ஒருத்தர் மரித்தார்ல, அவருடைய மரணத்தின் மூலமாக என்ன ஆச்சுன்ற அதே சுவிசேஷத்தை இங்கே பேதுரு பேசுகிறார். இதை கேட்ட பொழுது நல்லா கவனிங்க, அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள். ரட்சிக்கப்படுற அதே தருணத்தில் பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்குறாரு. எப்படி இறங்குறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பெறும்பொழுதே ஆவியின் வரங்களோடு செயல்பட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸ்லேயே, முதல் தருணத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வரும்பொழுது ஆவியின் வரங்களும் முதல் தருணத்தில் செயல்பட ஆரம்பிக்குது. சரியா? ஓகேவா? இப்போ வாசி பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இப்போ சொல்லு, பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவதுன்னா என்ன? நம்ம பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிற மாதிரி ரட்சிக்கப்படணும், அப்புறம் சபைக்கு வரணும், ஞானஸ்நானம் இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துகிட்ட பிறகு பரிசுத்த ஆவிக்கு காத்திருப்பு கூட்டத்துக்கு ரெகுலராக காத்திருப்பு கூட்டம் ஜாயின் பண்ணணும். அதில் திடீர்னு ஒரு நாள் பரிசுத்த ஆவியினர் மேலே இறங்குவார். அதுவும் வந்துட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது பத்தாத குறைக்கு அந்நிய பாஷையின் வரத்தோட அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு வேறு கேட்பாங்க. அது பேர் தான் ஆவியின் ஞானஸ்நானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா? அதுதான் பேதுரு மீன் பண்ணுறாரா? அதுதான் பேதுரு மீன் பண்ணுறாரா? இல்லை. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா என்ன? இயேசு வாக்கு பண்ணின ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறாரோ, இல்லை யார் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாங்களோ, அதுதான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுவது. இங்கே பரிசுத்த ஆவிக்காய் காத்திருந்து அந்நிய பாஷையை பேசி, அது அந்நிய பாஷை மட்டும் இல்லை, ஆவியின் வரங்களில் எந்த வரம்னாலும் இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு முக்கியமான வரம் அந்நிய பாஷை வரும். அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த அந்நிய பாஷையின் வரத்தோடு நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா தான் நான் வந்துட்டு, அதுதான் வந்துட்டு நான் பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பண்ணப்படும். அப்படின்னா பரிசுத்தாவை பெறுவது வேற, பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பண்ணப்படுவது வேற. பரிசுத்தாவை பெறுவது ஒரு மட்டும் நார்மலாக இருக்கும். பரிசுத்தாவில் ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது அது பயங்கர பவர்ஃபுல்லாக அப்படி அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக இருக்கும். அது நடக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அப்படின்னு ஸ்லோவாக பாட ஆரம்பித்து பேண்ட் அடித்து வேகமாக கொண்டு போய் இதெல்லாம் பண்ணுவோம் நாங்கள். இல்லை அப்படி எதனா இருக்காங்க? சரி, நான் திருப்பி கேட்குறலாம் ஒன்று மட்டும்தான். பரிசுத்த ஆவினால் அவன் ஞானஸ்நானம் பண்ணுவார் நான் இயேசு சொன்னார்ல, அப்போ புறஜாதிகள் மேலே அது நடக்கும் அப்படின்றத நான் நினைவு கூர்ந்தேன் அப்படின்றான். யாரை பற்றி சொல்கிறாரு? கொர்நேலியை பற்றி சொல்கிறார். போன அதிகாரத்தில் கொர்நேலியை பற்றி வாசித்தோம். போன அதிகாரத்தில் கொர்நேலியோட சம்பவம் நம்ம நல்லாவே தெரியும். பேதுரு வீட்டுக்கு போகிறாரு, ரட்சிப்புக்கு ஏதோ வழி என்ன சொல்லுப்பா, நீ தான் சொல்லுவேன்னு சொல்லி தேவதூதன் சொன்னாருன்னு கேட்டார். ரட்சிக்கப்படுறது வழி இயேசு தான் அப்படின்னாரு. இவங்களால் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பேதுரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்டாக ஒரு சுவிசேஷத்தை முழுமையாக பேசினார், அங்கே வந்து பிரசங்கமே பண்ணார். அதை கேட்டவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசிக்கிற நொடியில் பரிசுத்த ஆவி அவர்களை இறங்கினார். பரிசுத்த ஆவி என்ற அவர்களுக்குள்ளே வந்த அதே நொடியில் அவர்களுடைய வரங்களும் செயல்பட ஆரம்பிச்சு. அவ்வளோதான். இதில் ரெண்டும் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இதில் ரெண்டும் தனித்தனி பரிசுத்த ஆவியை பெறுவதும் அந்நிய பாஷையை ஆவியின் வரங்கள் செயல்படுகிற அந்த அந்நிய பாஷையை பேசுவதும் ரெண்டும் தனித்தனியாக நடக்கும். அதை பரிசுத்த ஆவியை பெற்றாத மட்டும் பத்தாது, அபிஷேகத்தில் நிறையணும். ரெண்டாவது ஸ்டெப் நம்பர் 2 செய்யணும். அப்படி நடக்கலை. கொர்நேலியோட சம்பவத்தில் நடக்கலை. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா என்ன? ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவன் சுவிசேஷம் கேட்கும் பொழுது, அவன் கேட்கிற சுவிசேஷத்தை வைத்து அவன் இயேசு விசுவாசிக்கிறான். பார்த்தீங்களா? விசுவாசிக்கிற நொடியில் அந்த நபருக்குள், அந்த தனிநபருக்குள் அசுத்தாவி இருக்குமானால் வெளியே போயிடும். பாவம், சாபம், குற்றமான சாட்சி இருந்ததுன்னா அதெல்லாம் கலந்து போட வெளியே போயிடும். அவனுக்குள் பரிசுத்தாவி வருவார். அவனுக்குள் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும். ரட்சிப்பின் நிச்சயம் காணப்படும். பயங்கள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஆவியானவர் முத்திரையாய் ஆச்சாரமாய் கொடுக்கப்படுவார். இவன் தேவனுடைய பிள்ளையாகிறான், கிறிஸ்துவுக்கு சகோதரனாகிறான், பரலோகத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறான். இதுதான் ஆவியின் ஞானஸ்நானம். What is baptism in Holy Spirit? Believing in Christ and receiving Holy Spirit is called baptism in Holy Spirit. அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசிக்கிற நொடியில் பரிசுத்த ஆவி எனக்குள்ள வராரு பார்த்தீங்களா? அதுதான் ஞானஸ்நானம் பண்ணப்படுவது. மேபி உனக்குள்ள உடனே வரங்கள் செயல்படலாம், இல்லாட்டி தேவைக்கேற்றவாறு பிற்பாடு வரங்கள் செயல்படலாம், இல்லாட்டி உனக்குள்ள என்ன வரம் இருக்குது அப்படின்றத நீ இன்னும் பெருசாக கண்டுபிடிக்காமல் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம். ரைட்டா? ஆமாம், புரியுதா? ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். 17.
எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இப்போ நல்லா இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கே இதுதான். என்னது புறஜாதி மேலையா? டேய், அவன் விருத்த சேதனை பண்ணலடா, அவன் நியாய பிரம்மன் தெரியாதுடா அவனுக்கு, அவன் ஒரே தேவன்ற கொள்கையிலே அவன் இல்லைடா, அவன் மேலேயா? அவன் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆக்சுவலாக. இப்போது இந்த ஷாக்கை தாண்டி, ஆமாம் ஷாக்கை இந்த ஷாக்கை தாண்டி அதை எப்படி நீ புறஜாதி வீட்டில் போய் சாப்பிட்லாம் நீ? அதுதான் இவனோட முதல் பிரச்சனை. இப்போ அதாவது அது எப்படி புறஜாதி வீட்டில் நீ சாப்பிட்லாம் நீ? அந்த பிரச்சனை இப்போ இருப்பா, நான் ஏன் சாப்பிட்டேன் நான் சொல்கிறேன் இருறா அப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்துட்டு இவங்களுக்கு புரிய வருது. அதை எப்படி நம்ம பேதுரு சொல்லி முடிக்கிறாரு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அவங்க மேல் தராருன்றப்போ தடுக்கிறது நான் யார்? அப்போ இவங்களால ஒன்றும் பேச முடியல. ஆண்டவர் மேன்மைப்படுத்தி பேச ஆரம்பித்த உடனே ஒன்றுமே பேச முடியல. எபிரேயரில் வாசிக்கிறோம்ல, தேவன் தன்னை விட பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தன் பேரில் தானே ஆணையிட்டார். சரியா? ஆமாம். அதே போல் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு சொல்லுது, ஆணையிடுதலே எல்லா விவாதத்திற்கும் ஒரு முடிவு உண்டாகும். இப்போ ஏற்கனவே விவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாவே இல்லையா? எப்படி அவங்க வீட்டில் சாப்பிட்லான்ற விவாதம், ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிவுக்கு என்ன வழி? இவங்களோட பெரிய ஒருத்தர் பேரை சொல்லி தான் ஆணையிடணும். அவர் செய்யும்போது நான் என்ன பண்ணட்டும்னு அவரை நடுவில் கூட்டு வச்ச உடனே மொத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க பாருங்கள், இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே தான் வந்துட்டு இதுதான் இதோட முடியுது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 11ஆம் அதிகாரத்தில் நான் 2 பாயிண்ட் சொன்னல, சீஷர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு, ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. என்னென்னா, பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பண்ண பிரசங்கத்தினுடைய யோவேல் தீர்க்கதரிசன வார்த்தையை சொன்னார்ல, அதனுடைய ரியல் மீனிங் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. புறஜாதிகள் மேலும் தேவன் பரிசுத்த ஆவி தருகிறார், புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு, புறஜாதிகளுக்கும் தேவன் பரிசுத்த ஆவி தருகிறார். எப்படி அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல் கொடுக்குறார். சரியா? ஆமாம். ரெண்டாவது நான் சொன்னேன், சீஷர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, இன்னொரு கிளை சபை தொடங்கினாங்க. யார் தொடங்கினா? இவங்க தொடங்கலை, கர்த்தர் தொடங்கினார். சரியா? இவங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. விரிவாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசம். இஸ்லாமியர்கள் அரபு தேசத்தை தாண்டி பெரிதளவில் உலகத்தில் போய் ரீச் ஆக முடியல. அரபு தேசம் மொத்தம் எப்படி இஸ்லாமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களால உலகம் ஃபுல்லாக ரீச் ஆக முடியல. இஸ்லாமுக்கு, முஸ்லீம்களுக்கு ஒரு சென்டர் உண்டு, அவங்க சென்டர் அரபு நாடு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு புக்கு உண்டு, அந்த புக்கு பேர் குரான். அதை எழுதின ஒரு நபர் உண்டு, அவர் பேர் முகமது நபி. நபின்னா தீர்க்கதரிசனத்தை, முகமது அவர் பேர் முகமது. அவங்களுக்கு ஒரே லாங்குவேஜ் உண்டு, அரபி லாங்குவேஜ். அந்த அரபி பேசக்கூடிய மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னா இல்லை, அரபு தேசத்தில் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக்கலி லொக்கேட்டட் இன் an ஏரியா which consisted with one language. ஒரு மொழியில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அப்படி மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து எப்படியாவது எக்ஸ்பேண்ட் பண்ண, ஆளுகை மூலமாக, அடிதடி மூலமாக, அரசியல் மூலமாக, தீவிரவாதத்தின் மூலமாக, கட்டாயத்தின் மூலமாக, பல விதங்களில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட், விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபையில் எருசலேம் நடந்துட்டு இருக்க சபை, இவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக யூதர்கள் இல்லாட்டி சிதறி போன யூதர்கள் போய் சொல்லணும், இயேசுதான் மேசியா, ரட்சிப்பு யூதர்களுக்கு வந்துருச்சு, நம்ம யெகோவா தேவன் சொன்ன மேசியா வந்துட்டார், அவர் தான் இயேசு, அவர் செல்லில் அரைஞ்சிட்டாங்க, அதுதான் உண்மை. இதை எல்லார்ட்டும் போய் சொல்லணும். இதுதான் அவங்களுடைய ஃபுல் ப்ரைமரி பர்பஸாகவே இருந்துச்சு. சரியா? இவங்க நோக்கத்தை தாண்டி எப்படி அந்தியோகிய பட்டணத்தில் ஒரு சபை உருவாகிற அளவுக்கு அவங்க ஃபோக்கஸே இல்லையாங்க. நீ நம்ம பாஸ்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சபையை ஆரம்பிக்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் ஆரம்பிக்க முடியல? ஏன்னா இடம் கிடைக்கல, கட்டுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு பைசா இல்லை, சர்ச்சில் ஸ்பீக்கர் இல்லை, மிக்சர் போர்டு இல்லை, கீபோர்டு இல்லை, வாசிக்க ஆள் இல்லை. நம்மளுடைய சர்ச்சுன்ற ஃபோக்கஸ் எல்லாமே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இங்கே ஆண்டவர் சபையை உருவாக்கினார். அந்தியோகிய பட்டணத்தில் த ஃபர்ஸ்ட் பிரான்ச் சர்ச், ஆன்டியோக் சர்ச். சரியா? வாசிக்கலாமா? 19 உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல். யாருக்கு அறிவிக்கல? யூதர்களுக்கு அன்று வேறு யாருக்குமே அறிவியாமல். அப்புறம் எங்கெங்கெல்லாம் போனாங்க? பெனிக்கிய நாடு, சீப்ரு தீவு, கவனிச்சிங்களா? எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் புறஜாதிகளுக்கு காஸ்பல் சொல்லலை. இல்லை, அட பாவிகளா, ஏண்டா உங்களுக்கு இயேசு என்ன சொன்னார்னே புரியலடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
எல்லா இடத்துக்கும் சரி போகிறதும் போகிறேன் அப்படியே ஒரு 19 எல்லாரும் தான் சொல்ல போய் இல்லை. பெனிக்கே நாட்டுக்கு போனாங்க. சீப்புத்திவான் யார்? பர்னபா இல்லை, ஆமாம் அந்த ஊர் தானே அவர். ஆமாம், அந்தியோகியாவுக்கும் போகிறாங்க. ஆனால் யூதரில் மட்டும் தான் மீட் பண்ணுறாங்க. அடுத்த வாசி, பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லலை. பரவி போய் சிதறி கிடந்த யூதர்களுக்கு மட்டும்தான். இவங்க யார் போய் சொல்கிறாங்கனால யோனி நான் திருப்பி சொல்கிறேன் பாரு, இவங்க டார்கெட்டு இஸ்ரவேல் ஜனம்தான். இப்போ இஸ்ரவேல் நாட்டில் ஸ்தேவான் பிரச்சனை பண்ணி கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டனால ஸ்தேவானை சுற்றி இருந்த அந்த டீம் மேட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ரைட்டா? ஆமாவே இல்லையா? சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. சிதறப்பட்டு போயிட்ட பிறகு சொந்த ஊருக்கு போக முடியல. இப்போ என்ன பண்ணுறது? சரி போன இடத்துல என்ன பண்ணலாம், அங்கேயாவது போய் எல்லாத்தையும் போய் இயேசுவை பற்றி பேசுவோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இல்லை. சிதறி போன அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மட்டும்தான். இவங்க நோக்கம் அதுதான் இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கிரேக்கர்னு சொன்ன உடனே புறஜாதின்னு கேட்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் சிதறி போய் அங்கேயே செட்டில் ஆனாலும் அங்கே புறஜாதிகள் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு நார்த் இந்தியாவில் போய் செட்டில் ஆகி ஒரு 15-20 வருஷம் மேலே ஆச்சு அப்படின்னா நம்ம நார்த் இந்தியாவில் போய் தமிழ் பேசிகிட்டு இருப்போம். அங்கே இருக்கவங்ககிட்ட அங்கே போய் ஹிந்தி கற்றுக்குவோம், ஹிந்தி பேசிகிட்டு இருப்போம்ல. அங்கே இருக்க ஹிந்தி பேசுகிற என்னங்கிட்ட வந்து சுவிசேஷன் சொன்னாங்கன்னா நான் ஹிந்திக்காரன் கிடையாது, நான் தமிழ்காரன் தான். அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். இவங்க யூதர்கள் எங்கே போனாலும் யூதன் தான். அதான் பவுல் சொல்கிறார்ல, சரீரத்தில் யூதனாக இருக்கிறவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனாக இருக்கிறவன் யூதன்றார்ல. அப்படின்னு விசுவாசத்தால் கிறிஸ்து இயேசுக்குள் வருகிறவன் தான் உண்மையாகவே ஆபிரகாமினுடைய பிள்ளைகள்ன்றார். அவங்க சரீரத்தின்படி அவன் யூதன் அதை அவன் மாற்றவே மாட்டான். அங்கே கிரேக்கர்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிலையமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனமாய் இருந்தான். யாரு ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். யார் நல்லவனாக இருந்தா, யார் பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தா, யார் விசுவாசத்தில் நிரம்பி? நம்ம எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்படுதலை பற்றி பேசுகிறோம். எங்கேயாவது விசுவாசத்தில் நிரப்பப்படுறதை பற்றி பேசுகிறோமா? இயேசு கூட பரிசுத்தாவை நீங்கள் பெறுவீங்கன்னு சொன்னார். உப்புன்னு ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆனால் அதிகமாக இயேசு பேசின என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, எப்போ தான் உங்களுக்கு விசுவாசம் உருவாகும், நான் உங்க கூடவே இருப்பேன் நினைக்கிறீங்களா அப்படின்றாரு. விசுவாசத்தில் நிரப்பப்படுங்க. யார் பேசியிருக்கா? பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே பர்னபான்றவன் பரிசுத்தாவில் மாத்திரம் நிரம்பி இல்லை, நல்லவனாக மாத்திரம் இல்லை, விசுவாசத்தில் நிரம்பி இருந்தான். இல்லை, நிறைந்தவனமாக இருந்தான் பர்னபா. சரியா? இப்போ கவனிங்க, இந்த பர்னபா பேதுரு அளவுக்கு பெருசாக என்ன ஊழியம் பண்ணார்? இல்லை பேதுருவுக்கு எருசலேம் சபையில் 3 தூண்களில் ஒருத்தராய் பேதுரு இருந்தது போல் பர்னபா இருந்தாரா? இல்லை, பர்னபா வந்து பேதுருவுக்கு பிற்பாடு அடுத்த தலைமுறையாய் வந்த சீஷருக்கு கூட்டத்தில் ஒருவர். ஆனால் அந்த பர்னபா வந்து ஆறுதலின் மகன் சொல்லி வாசிக்கிறான்ல. எங்கே வாசித்தோம்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில். அந்த நிலங்களையும் வீடுகளையும் விற்று கொடுத்தான். ஞாபகம் இருக்கா? எந்த பர்னபா? இந்த பர்னபா தான். எந்த அளவுக்கு உதாரத்துவமாக இருந்திருப்பான். அவனோட அந்த உதாரத்துவ குணம், அந்த லாவிஷ் நேச்சர் கொடுக்குற விஷயத்தில் மட்டும் இல்லை, சுவிசேஷம் சொல்கிற விஷயத்தில் இருந்திருக்குது. பேதுரு எல்லாரும் சிறடிக்கப்பட்டு போனாங்க. எல்லார்ட்டையும் சுவிசேஷம் சொல்லலை. ஆனால் அந்தியோகியா பட்டத்தில் இருக்கிற கிரேக்கம் பேசக்கூடிய யூதர்கள் மாத்திரமல்ல, கிரேக்கர்களுக்கும் சேர்த்து சுவிசேஷம் சொன்னான் அப்படின்னா முதல்ல பர்னபா தான். இல்லை, இப்படி இது வேணா இந்த ரெக்கார்டாக வச்சுங்களேன். Who is the first person to preach gospel to Gentiles? புறஜாதிகளுக்கு முதல் சுவிசேஷம் அறிவித்தது யாருன்னா பேதுரு தான். பேதுரு கட்டாயத்தை நிறுத்தமாக பண்ணார். தரிசனம் வந்தது, கூப்பிட்டு அனுப்பினாங்க, போனார். வாலண்டியராக இவராகவே போய் முதல்ல புறஜாதிகளுக்கு சொன்னாருன்னா பர்னபா தான். சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தா பேதுரு தான். ஆனால் அதில் ஒரு ரீசன் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கர்த்தர் செய்கிறாரு. அதுக்கு பத்தாத குறைக்கு ஆள் விட்டு அனுப்பப்படுறாரு கொர்நேலியுக்கிட்ட இருந்து. அது பத்தாத குறைக்கு ஆவியானவர் போடு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, இந்த எந்த சம்பவமே இல்லாமல் எல்லாருக்கும் இயேசு வேணும், எல்லாருக்கும் இயேசு வேணும். அது அந்த எண்ணத்தில் ஒருத்தர் டேரெக்டாக போய் சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல பர்னபா தான். இந்த பர்னபா தான் பவுலையே திருப்பி ஊழியத்தில் இழுத்துட்டு வர்றாரு. பவுலை வந்துட்டு நாசம் பண்ணியிருப்பாங்க, கூடையில் கட்டி ஃபோர்ட்ரஸ் மதில் சுவர் வழியாய், கோட்டையின் மதில் சுவர் வழியாக கூடையில் கட்டி கீழே இறக்கி விட்டு ஓடி போயிட்டாப்புல.
போய் 3 வருஷம் ஆச்சு. இப்போ இவர் பவுல் போய் தெரியுமா, பவுல் வந்து ஆரம்ப ஊழியம் பண்ணாமல் போய் விட்டுட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. அவர் திருப்பி கூப்பிட்டு வந்து மறுபடியும் பண்ண வச்சது பர்னபா தான். எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஊழியக்காரு. இயேசு நேரில் சந்தித்து கற்றுக்கொண்டு தேறி 15 நாட்கள் பேதுருவோடு கூட தங்கியிருந்து அப்போஸ்தலரில் பார்த்து, எல்லாரையும் இல்லை ஒரு சில பேர் பார்த்து அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் விசாரித்து கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து நேரடியாகவே கற்றுக்கொண்டு இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைய வெளிப்பாடு பெற்று சபைக்குரிய காரியங்கள் நிறைய தெரிய வந்து நிறைய விஷயம் அவருக்குள்ள ஃபியூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க யாருக்குமே பவுலை திருப்பி வர வைக்கணும்லாம் தோணலை. பவுலை திருப்பி வர வைக்கணும்னு தோணுது பர்னபாவுக்கு தான். இதில் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பர்னபா பவுலுடைய அழைப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பிப்ளிக்கலாக என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை நினைக்கிறேன். பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டார், பர்னபா புறஜாதியார்களுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டார். ரைட்? அந்தியோகியா பட்டத்தில் புறஜாதியர்கள் ரட்சிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சப்போ பவுலை கூப்பிட்டு வந்துட்டு பர்னபா அங்கே தான் ஊழியம் பண்ண வைக்கிறார். வாப்பா நம்ம ஊழியம் பண்ணலாம்ப்பா. இது எப்படி இருக்குது தெரியுமா, ஒருத்தன் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி டாக்டரேட் எல்லாம் முடிச்சிட்டான், அவன் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டான். அவனை கூப்பிட்டு வந்து ஒரு நர்சரி கிளாஸில் ரூமில் உட்கார வச்சு பா ஏபிசிடி சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், ஏபிசிடியா சிவா சொல்லித்தரவா, ஏ சொல்லி ஏ பியில் எனக்கு அப்படி தான் பார்க்க தோணுது. பவுலை கூட்டிகிட்டு வந்துட்டு புறஜாதி மத்தியில் விட்டுட்டு அங்கே காலங்காலமாக யூதரில் பவுல் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவன், பிரமாணத்தின்படி கிறிஸ்து தான் அந்த மேசியான்றது ஆதாரபூர்வமாக. பேதுரு கூட அந்த ஊழியத்தை பண்ணலை. உண்மையை சொல்கிறேன், பேதுரு அந்த ஊழியத்தை பண்ணலை. பேதுரு வந்துட்டு சுவிசேஷத்தை திருப்பி சொல்கிறாரு. எங்கேயுமே பேதுரு வந்துட்டு அதாவது பண்ணியிருப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் அப்படி அந்தளவுக்கு அவர் எவிடென்ஸாக பண்ணதாக நம்மக்கிட்ட பைபிளில் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நான் படித்த வரைக்கும் இந்த இயேசுதான் தான் மேசையா அப்படின்றது தெளிவாக பேசியிருப்பார், இல்லைன்னு இல்லை. ஆனால் பவுல் எடுத்து புட்டு வைப்பாப்புல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தியா, அது இவரெலாம் வேறு யாரும் சொல்லி பார்ப்போம். உட்காந்து ஆர்கியூ பண்ணி பேசி எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறத நீ டிஸ்ப்ரூவ் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நீ அந்தளவுக்கு யூதர்கள்கிட்ட நேர்முகமாக இறங்கி எதிர்த்துண்டு பவுல் ஊழியம் பண்ணார் பார்த்தீங்களா. பவுலுடைய ஊழியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, புறஜாதிக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் பவுலுடைய மனசு என் மக்கள், என் ஜனம், என் தேசம், என் நாடு, என் மொழி, அப்படி அதில் ரொம்ப ஊறி போயிருந்த அப்படினால அவர் எந்த ஊருக்கு புறஜாதியார்கள் மத்தியில் போனாலும் புறஜாதிகள் ஊரில் எங்கெல்லாம் வந்துட்டு யூதர்கள் தேவாலயம் இருக்கின்றதை கண்டுபிடிச்சி அங்கே முதல்ல போய் அவங்க கூட உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாராம். 3 வாரங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கூட உட்காந்து இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி நான் ப்ரூவ் பண்ணி காட்டினா. இன்றைக்கி அப்படி ஆட்கள் வேணுங்க, எனக்கு அதுதான் ஆசை. இந்த இயேசு தான், இவரை அன்றி பரலோகத்துக்கு வழி இல்லைன்றத நீ பிரசங்கம் பண்ணு, சொல்லு. அங்கே ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அற்புதம் பெற்றுக்கொள்கிறவன் கேட்டுக்குவான், ஏற்றுக்கொள்வான், ரட்சிக்கப்படுவான், அது எல்லாமே நடக்கும். பட் we need somebody to prove with evidence that Jesus is the only God who incarnated as a man, who died and rose up again on the 3rd day and still he is going to come back. நமக்காய் பிறந்து வளர்ந்து மனித அவதாரம் எடுத்து நமக்காய் மரித்து மறுபடியும் வரப்போகிறவர் இவர் ஒருத்தர் தான். இவர் தான் மெய்யான தேவனும் ராஜாவுமாக இருக்கிறார். இதை வந்துட்டு ஆணித்தனமாய் நிரூபித்து பேசுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் தேவை. அதுதான் பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 3:15 நினைக்கிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களிடத்தில் உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்கிற யாவரிடத்திலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இல்லை, அதை சொல்லும் போது பேதுரு அதை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பவுல் அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அகைன் ஆண்டவர் யாருக்கு என்ன கொடுக்குறாரு அதுதான். இப்போ ஆக்சுவலாக என்ன கேட்டதுன்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், பேதுரை கூப்பிட்டு தலைவரை புறஜாதி பக்கம் போகலாம் வாங்க, நீங்கள் பக்காவாக பேசுவீங்க அங்கே தான், அப்படி வாங்க. பவுல் நீ வாப்பா, நீ யூதர்கிட்ட போ, அவங்ககிட்ட நீ தான் கரெக்டாக இருக்கும், நான் அப்படி தான் போட்டிருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே பாருங்கள், கர்த்தருடைய செயல்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளுடைய எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி நடத்த மாட்டார். என்கிட்ட நிறைய ஊழியக்காரங்க சொல்லிட்டார். எப்போ தெரியுமா, ஆரம்பத்தில் 2016-17 அந்த டைம்லலாம் திருத்தணியிலிருந்து ஒரு பாஸ்டர் வருவார். அவர்லாம் என்னை வந்து கட்டாயப்படுத்தாத குறை, பாஸ்டர் நல்ல லாங்குவேஜ் இருக்குது உங்களுக்கு,
பெங்களூர் மாதிரி சிட்டிக்கு எங்கன்னா போய் சர்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மக்கள்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது கோவம் இருந்ததுன்னா ஒரு அட்ரஸ் தரேன், நீங்கள் நேரடியாக அவரை போய் பேசிக்கங்க. அவர் அடிக்கடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு நான் பவுலுடைய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே சம்டைம்ஸ் ரொம்ப யோசிப்பேன் தெரியுமா, இவ்வளோலாம் சொன்னால் புரியுமா, கரெக்டான க்ரௌடில் நான் இல்லையோ ஒரு வேளை அப்படிலாம் சம்டைம்ஸ் யோசிக்க தோணும். ஒரு பாயிண்ட்லலாம் நம்ம இங்கே வேண்டாம், நம்ம எங்கன்னா போயிடலாம், இந்த அளவுக்கு கேள்வி கேட்குற ஆட்கள் கிட்ட புரிகிற ஆட்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் போவாதரா அப்படின்ட்டார். என்ன பண்ணுறது, நான் பேதர் சொன்ன மாதிரி தான், அவர் கொடுக்குறாருன்றப்போ தடுக்கிறது நம்ம யார், சரி என்ன சொல்லியிருக்காரு அது பண்ணிட்டே போக வேண்டியது தான். பேதருடைய பவுலுடைய சம்பவத்தில் பார்க்கும்போது பாருங்களேன், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். கூப்பிட்டு வந்தது யார்? பவுலை பர்னபா கூப்பிட்டு வர்றாரு. கவனி, இப்போ முக்கியமான வசனம். அவர்கள் 1 வருஷம் காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. நீங்கள் நிறைய பேர் நான் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்டின் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. என்ன ஞானஸ்தானம் எடுத்து என்ன கிறிஸ்டின் ஆனே? இங்கே யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று? சரி, இந்த பெயரை வழங்கினது யார்? இவங்களாவே இவங்களை சொல்லிக்கிட்டாங்களா? நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி இவங்களாவே இவங்களை சொல்லிக்கிட்டாங்களா? இல்லை, இவங்க கிறிஸ்துவ பின்பற்ற சீஷர்கள். இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் பாருங்களேன். இந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, உண்மையாகவே யூதர்கள் தேவ ஜனங்கள்னு சொல்லி அவங்க கிறிஸ்தவனாக மாறிட்டாங்க. நிறைய பேர் இயேசு ஏற்றுட்டாங்க பற்றியா? அவங்களுக்கு கூட எவனும் கிறிஸ்தவன்னு சொல்லலை. புறஜாதியார்கள் தான் முதல் கிறிஸ்தவன் பேர் வழங்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கிறது யார்? அந்தியோகியா பட்டத்தில் கிரேக்க மக்கள், கிரேக்கம் பேசக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு புறஜாதி நாடு. மோஸ்ட்லி இது வந்துட்டு யூதர்கள் அல்லாதவர்கள், நான் ஜூயிஷ் பீப்புள் எல்லாருமே. அவங்களுக்கு தான் முதல்ல கிறிஸ்தவர் என்ற பெயரை வழங்கினது யார்? அங்கே இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இவங்களுடைய நடத்தை செயல்முறைகள் எல்லாமே இவங்க பிரசங்கம் பண்ணுற இயேசு மாதிரியே பண்ணுறாங்கப்பா. அது நார்மலாக ஒரு மனுஷன் நீ பண்ண மாட்டான். சண்டை போட்டால் திருப்பி சண்டை போடுவான், திட்டினா திருப்பி திட்டுவான், அடித்தா திருப்பி அடிக்க வருவான், ஏசுனா திருப்பி ஏசுவான், சபிச்சா திருப்பி சபிப்பான். இவங்க வந்துட்டு ஏதோ ஏசு அப்படிலாம் பண்ண மாட்டான்றாங்க. அதை பற்றி பேசிட்டு இவங்க கேரக்டரும் அதே போல் இருக்குது. அதனால் ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரில் பார்த்து சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், இல்லாட்டி கிறிஸ்துவை போலவே இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்கள் பேர் என்ன பிரதர்? ஜோசப். ஓ, நீங்கள் கிறிஸ்டினா? நம்ம அப்படித்தான். உங்கள் பேர் என்ன? என் பேர் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்னு பேர் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் கேரக்டர்லாம் பார்த்தா இந்த கிறிஸ்டின்ஸ் போலவே இருக்குதே, இயேசுவை போலவே இருக்குதே அப்படி கேட்கணும்ல. ஆமாவா இல்லையா? கவனி, 1 வருஷ காலமாய் எத்தனை நாட்கள்ப்பா என்ன பண்ணாங்க? 1 வருஷ காலமாக ஃபெலோஷிப்பில் இல்லாமல் நீ உட்காந்து ஆன்லைனில் கற்றுக்கக்கூடிய எந்த ஒரு சத்தியமும் மண்டைக்கு அறிவாக ஏறுமே தவிர வாழ்க்கையில் அனுபவமாக மாற வாய்ப்பே கிடையாது. சரியா? ஐக்கியத்தோடு இணைந்துடா. நல்லா கவனி. கேன் யூ கெட் பிப்ளிக்கல் நாலேஜ்? வேத அறிவு பெற முடியுமா? தாராளமாக பெற முடியும். எங்களுக்கு ஒரு 2-3 வழி சொல்லுங்கள் பாஸ்டர். 2-3லாம் வேணாம், ஒரே வழி. இந்த சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உட்காந்து நீ சர்ச் பண்ணி என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஆன்சர் சொல்லியே இருக்கும். பயங்கரமாக அது ஒரு கூகுளை விட ஒரு பெரிய லைப்ரரி உலக லெவலில். கூகுளை விட அதை பயங்கரமாக ஆன்சர் பண்ணும். சரியா? பயங்கரமாக ஆன்சர் பண்ணும். அதில் உட்காந்து தேடி கேள்வி கேட்டு படித்து எல்லாமே கற்றுக்கலாமா? என்ன எல்லாமே கற்றுக்கலாம். வேத அறிவு பெருக்குமா? அறிவு பெருக்கும். ஆனால் என்ன ஆகும்? பவுல் சொல்கிற மாதிரி அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும்.
நிறைய தெரிய வரும். ஆனால் எப்போ தெரியுமா அது உங்கள் வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், வாழ்க்கையில் ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, ஒரு மாற்றம், ஒரு உருமாற்றம், மனமாற்றம். அது எப்போ ஏற்படும் தெரியுமா? சபையோடு கூடி இருக்கும்போது தான் ஏற்படும். அனுபவப்படுத்தப்படுவது எப்போ ஆகும் தெரியுமா? சபையோடு கூடி இருக்கும்போது தான். 1 வருஷ காலமாக சபையோடு கூடி இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இப்போ நல்லா கவனி, இத்தனை நாட்களாக சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறாங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சபையில் உபதேசம் பண்ணுறாங்க. தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதுதான் வித்தியாசம். சபையில் போதிக்கப்படுவதும் அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கோ வித்தியாசம் இருக்குது. சுவிசேஷத்தை யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம். ஆனால் சபைக்குரிய உபதேசத்தை போதகர் தான் சபையில் போதிக்க முடியும். ஆமாம், நான் அதுதான் எப்போவுமே என்கிட்ட புதுசாக பேசுகிற எவ்வளவோ பேர் நான் சொல்லியிருக்கேன். ஐயா எங்களுக்கு இப்படிலாம் கிடைக்கல ஐயா, அப்படியா இப்படியா எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் சொல்லி தரலங்க ஐயா, நீங்கள் தான் ஐயா ஆண்டர் தான் ஐயா காட்டினார். பயங்கரமாக டைலாக் அடிப்பாங்க. உண்மையாக சொல்லப்படாது, இப்போல்லாம் அந்த மாதிரி யாருன்னா பேசினா இவன் என்ன டைலாக் அடிக்கிறானா இல்லை உண்மையால் மனசால் தொடப்பட்டு பேசுகிறான்னு சந்தேகம் தான் வருது. நம்ப முடிய மாட்டேங்கிறனால அவ்வளோ அனுபவப்பட்டேன். ஆன்லைனில் பார்த்தவங்க செய்தியை கேட்டேன், பயங்கரமாக இருந்துச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பயங்கரமாக என்கிட்ட பேசுகிறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு 1 இயர் டைம் தான். 1 இயர் டைம் தான். இந்த 1 வருஷம் டைமில் நீ யார் செய்தியும் கேட்கக்கூடாது. சர்ச்சைக்கு போ, சும்மா போய்ட்டு சும்மாவா, காதில் எதுவும் போட்டுக்காத. இந்த 1 இயர் டைமில் யூடியூப்பில் என்னோடய செய்திகள் நிறைய இருக்குது. என்னோடய செய்தி எல்லாமே இது நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட நான் பெருமைக்கு சொல்லலை, சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நடக்கிற சம்பவங்களை மிகைப்படுத்தாமல் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசும்பொழுது, ஐயா உங்களுடைய செய்தியெல்லாம் வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு உபதேசத்தை கூட அப்படியே சூப்பராக புரியுற சிம்பிளாக சொல்லிட்டு போயிருங்களே, எங்களுக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. இது என்கிட்ட நிறைய பாஸ்டர்ஸ் உண்மையாக சொல்லியிருக்காங்க. கத்தர் அறிவார், கத்தர் தான் சாட்சி. அதில் நம்மளுடைய கற்றுக் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு, நம்மளுடைய பவர் என்ன தெரியுமா? கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்ம எப்போ பிரசங்கம் பண்ணாலும் கான்டெக்ஸ்ட்டு மாறாது. கான்டெக்ஸ்ட், அந்த ட்ரூத், ரைட்டாக, அதுதான் நம்மளது. இது இந்த பேசிக் தெரியாத நிறைய பேரில் இப்படி செய்தி நாங்கள் கேட்டதே இல்லையே, செம்மையாக இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இத்தனை வருஷமாக கேட்ட செய்திக்கு டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் எதனாலன்றது தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட். இந்த வசனத்துக்கு இதுதான் ட்ரூத், இதுதான் சத்தியம். இதே கோர்வையில் கொண்டு வரும்போது தான் ஒன்று வேதாகமத்தினுடைய உபதேசம் முழுசாக புரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான் பாயிண்ட்டு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சரியா? இது நிறைய பேர் புரியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், 1 இயர் எனக்கு டைம் தான், எந்த செய்தியும் கேட்காது. இது செய்தியே கிடையாது. முதல்ல நான் சபைக்கு போதிக்கிற காரியம், அதில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், நடைமுறையாக பேசியிருப்பேன், ஜோக்காக சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாமே வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். உனக்கு இது கேட்கும்போது நீ மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும் நிறைய விஷயம். உட்காந்து கேட்க ஆரம்பி. எல்லாம் இந்த 1 இயர் டைமில் இந்த செய்திகள் ஃபுல்லாக கேட்டுனே வா. எப்போல்லாம் ஃபோன் முடியுமோ எனக்கு ஃபோன் பண்ணு. எப்போல்லாம் கேள்வி கேட்கணுமோ கேள்விகள், எப்போல்லாம் பேசணும்னு இருந்தால் அப்போல்லாம் பேசு. எவ்வளோ மேக்ஸிமம் எங்களோட நேரத்தை செலவு பண்ண முடியுமோ பண்ணு. சத்தியத்தினுடைய காரியம் மட்டும் தான் பேச போகிறோம், மற்ற கதை கிடையாது. அந்த மாதிரி என் கூட ஸ்பெண்ட் பண்ணவங்க உருவாகியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி அந்த முயற்சிகள் எடுக்கிறது கிடையாது. அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஜஸ்ட் 1 இயர் ஆஃப் டைம், 1 வருஷம் டைம். அந்த 1 இயரில் நான் கேட்ட போதனை, உபதேசம், சரியா, என் லைஃப் வேறு லெவலில் மாற்றும். தொடர்ந்து வாசிக்கலாம் 27 அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். கவனிச்சிங்களா? எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் எங்கே வந்தாங்க? அந்தியோகியாவுக்கு வந்தாங்க. இல்லை, தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தீர்க்கதரிசி டீம் வந்துக்கிறாங்களா? எலியா இருக்கிற வரைக்கும் எலியா தான் தீர்க்கதரிசி. எலிசா அசிஸ்டண்ட்டு, எடுபடி பையன் கூட, பால் பாய் மாதிரி. பால் பாய் தெரியுமா? இந்த டென்னிஸ் கோர்ட்டில் கேம் விளையாடும்போது பால் ஓடிச்சுன்னா சைடில் ஒரு 4 பசங்க நின்றுருப்பாங்க, சின்ன சின்ன பசங்களாம் ஓடி பால் பொறிட்டு வச்சுக்குவாங்க, கொடுப்பாங்க. பால் பாய் மாதிரி எடுபடி. எலியா போயிட்ட பிறகு தான் எலிசா தீர்க்கதரிசி இல்லை. இண்டிவிஜுவல் ப்ராஃபிட்ஸ் தான். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் சீனே மொத்தமாக மாறுது. எனக்கு இன்றைக்கி நான் ரொம்ப வேதனைப்படுற காரியம், நம்ம ஆட்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே புது உடன்படிக்கையில் தீர்க்க தரிசன அழைப்பிற்கும் தீர்க்க தரிசன வரங்களுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. வரங்கள் யாருக்குள்ளாலும் செயல்படலாம். தீர்க்க தரிசன வரம் இருக்குன்ற காரணத்தால் அவன் வந்து தீர்க்க தரிசி கிடையாது. புரியுதா?
என்கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு நபர் வந்திருந்தாங்க. ஃபேமிலி கப்புள், 2 குழந்தை இருக்குது, ஆம்பூர்லேருந்து வந்தாங்க. அவங்ககிட்ட உட்காந்து இதே இடத்துல தான் இப்படி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனைலான பிரச்சனை. என்கிட்ட நாங்கள் ஏற்கனவே ஆம்பூரில் பிரசங்கம் பண்ணும்போது தான் வந்து சர்ச்சில் இருந்துருக்குறாங்க, அதனால் பாஸ்டர்கிட்ட பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தப்போ ஒரு விஷயம் ஆவியனை தெளிவாக உணர்த்தினார். 2 பேருக்குள்ளேயும் தனித்தனியாக பிரச்சனை இருக்குது, அதை அவங்க சால்வ் பண்ணிக்காதனால தான் இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருது. புரியுதா? 2 பேருக்குள்ளேயும் தனித்தனியாக பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணிக்காதனால தான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வருது. நான் இது வரைக்கும் எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என் மண்டையில் வந்ததே கிடையாது. என்னவா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் டக்குன்னு ஆண்டவர் அந்த அந்த அவங்க ஹஸ்பண்டை பற்றி எனக்கு ஒரு விஷயம் வெளிப்படுத்தினார். இன்னும் ஃபோனில் ஆபாச படம் பார்க்குறீங்களா, என்ன பார்க்குறீங்க, நான் வேணா ஓப்பனாக சொல்லிட்டோமா அப்படின்னு. அவர் அப்படியே இல்லை 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 ஃபஸ்ட்டு நான் இப்போலாம் பார்க்குறதில்ல. அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஆமாம் முன்னே பார்ப்பாரு பாஸ்டர் இப்போலாம், ஏன்னா அவர் வெளிநாட்டில் ரொம்ப ரொம்ப வெளிநாடு ரெடி போயிட்டு வந்துட்டுருப்பார் வேலை விஷயமா. இல்லை இப்போலாம் நான் பார்க்குறதில்ல. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட ஆலோசனை கேட்க வந்துருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க நான் இங்கே இருக்கிறேன், அதில் முழுசாக என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சு நீங்கள் சொல்லி அதை ஆண்டவர் என் மனசில் உணர்த்தி அதை நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக கேட்டு இது முதல்ல என்கிட்ட சொன்னால் இது என்ன இது கவுன்சிலிங்கிற பேரில் அவங்க கூட உட்காந்து 3/4 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். 3/4 மணி நேரம் போயிடுச்சு, ஒரு பாயிண்டில் நிற்கிது, அப்படியே தாண்டி போக மாட்டேங்க. அங்கே தான் ஆண்டவர் உணர்த்தி ஒரு பிரேக் ஒரு ஆண்டர் தான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தார். இது பேச ஆரம்பித்த பிறகு அப்புறம் அவங்க மனைவியிட்ட கேட்டேன், உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்காது நீங்களே சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஆண்டவர் வெளிப்படுத்தலை, நீங்களே சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் என்ன பார்த்தாலும் உடனே வாங்கிடணும், ஷூ, செருப்பு, ட்ரெஸ்ஸு, திங்ஸு, பொருள் என்ன பார்த்தாலும் வாங்கிடணும் உடனே. இது அவங்க ப்ராப்ளம். அன்னெசரி ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் பயங்கரமாக, கொஞ்சம் இல்லை பயங்கரமாக. 10வது குறைக்கு இன்ஸ்டாகிராம். மத்தியானமாக 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாங்க, ஒரு 5 மணி சாயந்தரத்துக்கு என்கிட்ட வந்தாங்க. அவங்களோட அதை பேச ஆரம்பித்தேன். 2 மணிலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி அவங்க 2.25 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்துக்கிறாங்க. ஃபோன் 2 பேரும் ஃபோனை கொடுங்க, ஃபோனை வாங்கி பேட்டரி செக் பண்ணி பார்த்தா இன்ஸ்டாகிராம் 2.25 மணி நேரம் பார்த்துருக்காங்க. அப்போ காலையிலிருந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் உட்காந்து நேராக வந்திருக்கீங்க கிளம்பி. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணிக்க முடியல, அது ஹஸ்பண்ட் கிட்ட தருது காட்டுறது. இப்போ நான் கவனிங்க, இப்போ இது நான் இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போது அவர் என்கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை ஆவியன்ற எனக்கு புரிய வச்சார், நான் சொல்லிட்டேன். இப்போ அதனால் நான் தீர்க்கதரிசியா இல்லை. ஐ எம் நாட் அ ப்ராஃபிட், ஐ எம் கால்டு டு பி எ பாஸ்டர் டீச்சர். நான் போதகனாய் இருக்கக்கூடிய மெய்ப்பெண், இல்லை மெய்ப்பனாக இருக்கக்கூடிய போதகன், இதுதான் என் அழைப்பு. ரைட்டா? நான் வந்து அதில் ப்ராஃபிட் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அப்போ நம்ம ஆட்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசன வரங்களுக்கும் வித்தியாசம் தெரியல. அதுவும் இதுக்கே வித்தியாசம் தெரியல. இது 10வது குறைக்கு பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி செயல்பட்டாங்கன்ற அந்த வித்தியாசமும் புரியலை, அதுவும் தெரியல. தனித்தனி விதத்தில் செயல்பட்டவங்க டீமாக செயல்படுறாங்க. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா அது தீர்க்கதரிசிகள் கூட்டமாய் வந்து அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய கிளவுதியராயனுடைய நாட்கள். இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஏடா புறஜாதி கூட கொஞ்சம் சாப்பிட மாட்டேன்னா சொல்லிருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு சோறே கிடைக்காத நாட்கள் வரப்போகுது. நான் பாரு நடந்து அந்த சம்பவம் நடந்து அதே மொமெண்ட்டில் அகபு என்பவர் அழகாக ஒரு ப்ராஃபஸி, சூப்பராக ஒரு ப்ராஃபிட் தெளிவாக சொல்லிட்டார். அது நடந்தும் முடிஞ்சிருச்சு, அதே மொமெண்ட்டில் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி. அப்புறம் அப்பொழுது பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு சரித்திர புஸ்தகம், நல்லா கவனிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதுனது லூக்கா. யாருக்கு எழுதுகிறாரு? சபைக்கு எழுதலை, அவருடைய ஃப்ரெண்டு தியோபெலு யாருன்னு கேட்டால் ரோம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். ரோமர்கள் சைட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இயேசு ஒரு புரட்சிப்படை தலைவன், ராஜா விரோதமாக எழுப்புனா பெரிய மக்கள் கூட்டத்தை சேகரித்தான். ஸோ அவனை ராஜா கொண்டுட்டார், அரசாங்கம் அவனை கொண்டுருச்சு. இன்னொரு பக்கம் இயேசு உயிர் தெழுந்தாருன்னு காமன் மேன், பொதுமக்கள், சீஷர்கள், பெரிய படிப்பறிவு இல்லாதவர்கள் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது என்னது? அவர் மூலமாய் கர்த்தர் செய்கிற அற்புத அடையாளங்கள். இது வரைக்கும் யாரும் பார்க்காத பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுது, செத்தவனை உயிரோடு எழுப்புறாங்க, இப்படிலாம் நடக்குது.
அதனால இப்போ தியோஃபிலஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன், இது ஏசு உண்மையா, ஏற்றுக்கணுமா வேணாமா. அவன் ஏற்றுக்கிட்டது உண்மை, ஒரு தடுமாற்றம். அப்போ அவருக்காக லூக்கா என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் விசாரித்து கேட்டு எவிடன்சஸ் எல்லாம் கேதர் பண்ணி மொத்தமாக எழுதுறாரு. ஸோ அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் சில இடங்களில் பார்த்தா சில விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு போவார். இப்போ இங்கே வாசிக்கிற இதனால தான் என்ன பண்ணோன்னா, அப்போஸ்தலரில் எந்தெந்த நாடுகள் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோமோ அந்த நாட்டுக்கு எழுதப்பட்ட நிருபத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். இப்போ வாசிப்போம், கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் போய் ஊழியம் செஞ்சார், அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன சம்பவம் இருக்கும். இப்போ கொரிந்து பட்டணத்தில் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின நிருபங்கள் வாசிக்கும் போது இன்னும் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது. சரியா? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பஞ்சம் உண்டாகுதுல்ல, பவுல் வந்து சபைகளில் எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி, ஞாபகம் இருக்கா, கொரிந்து சபையில், அப்புறமா மக்கதோனியா சபையில் கலெக்ட் பண்ணி தர்ம சகாயம் பண்ணுறது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. சரியா? வாசிச்சு முடிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது சீஷர்களில் அவரவர் தங்கள் 29. அப்போது சீஷர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிறது அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து பூப்பரிடத்தில் அனுப்பினார்கள். கவனிச்சிங்களா? ஸோ யோவான் 1 யோவானில் எழுதுகிற மாதிரி, நீ ஒளியிலே நடக்கிறேன்னு சொல்லியும் நீ சகோதரனை பகைப்பாயானால் நீ இன்னும் இருளில் இருக்கிற. சரியா? தன் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழித்து கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். மாம்சமானவன்னா யார்? என் சகோதரன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு நான் உதவி செய்ய என் கரத்தை நீட்டாமல். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம்ல, ஒருத்தங்கிட்ட நீ சுவிசேஷன் சொல்கிற, ஆனால் அவனோட தேவைக்கு, அடிப்படையான தேவைக்கு ஒரு உதவி நீ செய்ய மாட்டேங்கிற. குளிர் காய்ந்து பசி யாருன்னு அனுப்பி விட்டுற. அப்போ உன்னோட விசுவாசம் எப்படி அவனுக்குள்ள வேலை செய்யும்? செய்யாது அப்படின்றார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சரீரமாகிய சபையில் ஒருவருக்கு உண்மையாகவே ஒரு உதவி தேவைப்படுது, உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அது அநேக நேரம் பாஸ்டருக்கு தெரியாத விதங்களில் குடுக்கல் வாங்கல ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க, பல விதத்தில் அவங்க மேலே வந்துட்டு இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. மனிதனுடைய புத்திகள் பல நேரம் பல விதங்களில் வேறு மாதிரி ஆயிடுது. அதனால தான் நான் சபையிலாம் சொல்லியிருக்கேன், ஏர்லி சர்ச் ஆதி திருச்சபையில் இருந்த மாதிரி யாருனாலும் கொடுத்து அப்படியே ஹெல்ப் பண்ணுறப்போ அப்படின்னா நான் அப்படி அலோவ் பண்ணுறது இல்லை. நாட்களும் காலங்களும் மாறுது, சூழ்நிலைகளும் மனிதனுடைய புத்தியும் எண்ணங்களும் பல விதங்களில் மாறுது. உங்களில் எல்லாருக்கும் எல்லாரை பற்றி தெரியறத விட எனக்கு தான் உங்கள் எல்லாரையும் அதிகமாக தெரியும், நல்லாவே தெரியும், ஒருத்தரை பற்றி பர்சனல் நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சபையில் என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு யாருன்னா ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா, எனக்கு தெரியாமல் நீ பண்ணாத. என்கிட்ட சொல்கிறதுனால நான் கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்காத. நீ என்ன சபைக்கு எனக்கு அன்னைக்கு கொடுக்காம நீ சபையில் யாரோ ஒருத்தர் கொடுக்குறேன்னு நீ சொல்கிறேன், அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். எனக்கு வந்து வசனத்துப்படி நீங்கள் வாழ்ந்தால் சந்தோஷம்தான். காணிக்கின்ற பேரில் எனக்கு காசு தெரிய தரலையோ, தரணும் உண்மை, அது வசனம் சொல்லுது, அதெல்லாம் உண்மை தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே வசனம் சொல்கிற மாதிரி சரீரமாகிய சபையில் ஒருவருக்கு ஒரு உதவணும். இப்போது இங்கே எதுக்காக தெரியுமா எல்லாம் சேர்ந்து பணத்தை கலெக்ட் பண்ணி பவுலுக்கு பர்னபாகையில் கொடுத்து அனுப்புகிறாங்க? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கே பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ பஞ்சத்தில் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையே. பஞ்சம் என்ன, யூதர்கள் இருக்க ரட்சிக்கப்பட்ட ஒரு முட்டு வந்ததோ, இந்த எகிப்தில் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களை தவிர்த்து மற்ற எல்லாருடைய முதல்சன் தலைச்சன் பிள்ளைகளையும் சங்காரத்துவம் வெட்டிடுற மாதிரி, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இஸ்ரவேல் நாட்டில் இருக்க ரசிக்கப்படாதவனை தவிர்த்து ரசிக்கப்பட்டவன் மட்டும் பஞ்சம் வரும் இல்லை, எல்லாருக்கும் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு முதல்ல உதவி செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட தன் சகோதரர்கள் சகோதரின்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக தர்ம சகாயம் செய்யும்படி விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி பவுல் பர்னபாகையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வாசிக்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துலையும் 2 கொரிந்தியர் 9:10 அதிகாரத்தோடு வாசிக்கலாம். இதை பற்றி பவுல் எப்படி கரெக்ட் பண்ணுறாரு, யாரை முன்கூட்டி விட்டு அனுப்புகிறாரு, இதெல்லாத்தையும் டீட்டெயிலாக வாசிக்கலாம். பவுல் வந்துட்டு எப்பாப்ராஸ் அனுப்புகிறார் தெரியுமா? பவுல் வந்துட்டு எப்பாப்ராஸை முன்கூட்டி அனுப்பி விட்டு கரெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறார். ஆமாம், அப்போது நம்ம அதனுடைய காரியங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். சரியா? இதோட அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் நம்ம இன்றைக்கி முடிக்கிறோம். நம்ம இன்றைக்கி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணலாம், தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது பேதுருடைய சம்பவத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், என்ன கற்றுக்கிட்டோம்? பாயிண்ட் நம்பர் 1,
சீஷர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். பாயிண்ட் நம்பர் 2, சபை என்பது கர்த்தருடையது. இப்போது நான் ஏற்கனவே இஸ்லாமியர்களுடைய கொள்கை சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே மொழி, ஒரு புக்கு, ஒரு நபர் எழுதியது, ஒரு நிலப்பரப்பை சார்ந்தது. அங்கேருந்து அவங்க முயற்சி பண்ணி எல்லாருக்கும் இடத்துக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களால அந்த அளவுக்கு முடியல. இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷன் கிறிஸ்தவர்கள் தான். சரியா? ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு நபர் எழுதிய ஒரு புக்கு சார்ந்தது கிடையாது. 66 புக்கு சார்ந்த பல நபர்கள் எழுதியது. அதனால் இது தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதி அப்படின்னால தேவனே இதற்கு ஆசிரியராக இருக்கிறார். இது ஒரே மொழியை சார்ந்த ஒரு காரியம் கிடையாது. வேதாகமத்தினுடைய நுணுக்கங்கள், டீட்டெயில்டாக காரியங்கள் வேணும் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டு கோ டு தி ஒரிஜினல் ரிட்டன் லாங்குவேஜ், ஒரிஜினலி ரிட்டன் லாங்குவேஜ், ஹீப்ரூ, க்ரீக்கில் போய் டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய சரியான தெளிவான ஆதாரங்கள், கருத்துக்கள், வார்த்தைகள், மீனிங்ஸ், கிராமர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே தேவையில்லை. எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்தாலும் அந்த நபரோட இயேசு பேசுவார். அந்த நபருக்கு ரட்சிப்பு நிச்சயமாக உண்டு. ஸோ கிறிஸ்தவ மதம் என்பது, மார்க்கம் என்பது ஒரு மொழியை சார்ந்தது கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது, ரட்சிப்பிற்கு எதுவாய் இயேசுவால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னபடினால எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்புன்றனால இது இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த ஒரு சம்பவம் கிடையாது. சரியா? இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்காக இஸ்ரவேலி நாட்டு சார்ந்ததே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்காக தான் அப்படின்னு சீஷர்கள் நினச்சாங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்தியோகியா பட்டணத்தில் ஏகப்பட்ட விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமாவா? ஆமாம். இது யார் செய்கிறா? இயேசு தாமே செய்கிறார். இது கம்ப்ளீட்டாகவே ஆண்டவர் தான் செயல்முறைப்படுத்துகிறார். அப்போது நம்மளுடைய பிரயாசங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை முழுக்க முழுக்க செய்கிறது இயேசு. இதுக்கு முழுக்க முழுக்க ஓனர் ஏசப்பா, முழுக்க முழுக்க காரணம் ஏசப்பா. சரியா? ஆமாம். அப்போ நமக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகுது. இதை சொல்கிறது தான் நம்மளோட தலையாய கடமை. இதை மனிதனுக்குள்ள தீட்டுள்ளவன், அசுத்தம் உள்ளவன்ற ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் இயேசு ரட்சகர். அப்படி பார்க்கக்கூடாதுன்னு தேவன் சொன்னார்னு சொல்லி பேதுரு சொல்கிறார்ல. ஆமாம், நம்ம அப்படி பார்க்குறது கிடையாது. இதை போய் எல்லாருக்கும் சொல்லுவோம், தெரியாதவங்களுக்கு சொல்லுவோம், தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க அவனுக்கு சரியாக சொல்லுவோம், தொடர்ந்து வேதத்தை தியானிப்போம், சத்தியம் புரியட்டும், கர்த்தர் நம்மளை தெளிவுபடுத்தட்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நிறைய விஷயங்கள் புரிய வரும்பொழுது அது ஒரு இருக்கிற எல்லா போதையோட இது ஒரு பெரிய போதை. ஆமாம், இது நிறைய விஷயங்கள் தெரியும். புதுசாக அட்டன் பண்ணுறவனே புரியாது, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுறவங்க தான் புரியும். இதுதானா, ஓ இது அப்படித்தானா, ஓ இது அது ஒன்றும் இல்லையா. அது நிறைய விஷயங்கள் ஆழமாக புரிய வரும்பொழுது தாவீது சொல்கிற மாதிரி உங்களுடைய வேதவையின் மனமகிழ்ச்சி. எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணாங்க, ஆராயவும் வாசிக்கவும் அவர்கள் தங்கள் இருதயத்தையும் தங்கள் மனதையும் பக்குவப்படுத்தினார்கள். இயேசுவதான் சொன்னார் யோவான் 5ஆம் அதிகாரத்தில், வேத வசனத்தை ஆராய்ந்தறியுங்கள், இதன் நிமித்தமாக நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது, ஆராயும் பொழுது, நிறைய விஷயங்கள் புரிய வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு 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 பயங்கரமான ஒரு போதையாக இருக்குது. நிறைய விதங்களில் இந்த சின்ன சின்ன புரிதல்கள், சின்ன சின்ன வேதாகமத்தின் சத்தியங்கள் கூட எந்த அளவுக்கு பெருசாக மாறுது தெரியுமா? இயேசுவோடு நம்ம இணையிற காரியத்தில் பெருசாக மாறுது. ஸோ இது யார் பண்ணுறா? மொத்தம் பாஸ்டர் பண்ணுறாரா? இல்லை, கம்ப்ளீட்டாகவே இயேசு தான் செய்கிறார். அவர் தான் இதற்கு காரணம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் லூக்காவால் எழுதப்பட்ட ஒரு சரித்திர புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே பேதுருவுடைய சம்பவத்தை குறித்தும் புறஜாதிகள் மத்தியில் நடந்தது குறித்தும் அதை யூதர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வரைக்கும் புரிஞ்சது, இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் புரிய வச்சிங்க. புறஜாதிகளுக்கும் அதே ரட்சிப்பு, அதே பரிசுத்த ஆவியானவர் அதே வரங்களோடு செயல்படுகிறார், ஒரு வித்தியாசமும் இல்லை. இதை அவங்களுக்கு புரிய வச்சிங்களா ஆண்டவரே? அதே போல் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய
கிறிஸ்துவுக்குள் வாழுகிற இந்த வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் எதெல்லாம் இன்னும் புரிஞ்சிக்காமல் ஷார்ட் மைண்டடாக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாங்கள் இருக்கிறோமோ அந்த காரியத்திலெல்லாம் நாங்களும் புரிந்து கொள்ளும்படிக்கான கிருபை கர்த்தர் தாங்க. அதுக்கேற்ற விதத்தில் சம்பவங்கள், அனுபவங்கள், வாய்ப்புகள், புரிதல்கள் அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கர்த்தர் நீங்கள் விரிவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அநேகர் மத்தியில் இன்னும் உம்மை குறித்து நாங்கள் தைரியமாய் பேச, திடம் கொள்ள, ஆவியில் பலப்பட, வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட, நாங்கள் இன்றைக்கி பர்னபாவை போல கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிறவர்களாய், நல்லவர்களாய், பரிசுத்த ஆவியிலும் நிரம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவர். எங்களுக்குள் அநேக பர்னபாக்களை கர்த்தர் எழுப்புவீராக. எங்கள் ஞானம், எங்கள் விசுவாசம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, நாங்கள் நல்லவன் பேர் எடுத்தாலும் இது எங்கள் சுயநீதியை காட்டாமல் அநேகர் மத்தியில் கர்த்தாவே நாங்கள் யாரையும் தாழ்வாக நினைக்காமல், குற்றப்படுத்துகிற மாதிரி இல்லாமல், அநேகரை உற்சாகப்படுத்தவும், அநேகரை கிறிஸ்து இயேசுக்குள்ளே திடப்படுத்தவும், பலப்படுத்தவும் பர்னபா வந்துட்டு ஆண்டவர் இந்த அந்தியோகிய பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை கிறிஸ்து இயேசுக்குள் தொடர்ந்து நிற்பதற்காக அவன் தன் வார்த்தைகளால் பலப்படுத்தினான், அவங்களை திடப்படுத்தினான்றது போல கர்த்தாவே நாங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ரட்சிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கிறிஸ்து இயேசுக்குள் நிற்க வைக்கிறதற்கான அந்த பலப்படுத்தும் வார்த்தைகளுக்கு கர்த்தாவின் வாயில் போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கேற்ற விதத்தில் பிதாவின் சித்தத்தின்படியே நீர் தொடர்ந்து நடத்தும். நாங்கள் பரிசுத்த ஆவியை நாங்கள் கட்டுப்படுத்தாமல், அடக்கி வைக்காமல், அவித்து போடாமல் ஆண்டவரே உம்முடைய நடத்துதலின்படி எங்களுடைய மாம்ச இச்சைகளை நாங்கள் அவித்து போட்டு, எங்கள் மாம்சத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி ஆவியின் நடத்துதலில் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கூடான கூடி நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய வார்த்தையை வாசிக்க புரிந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இவைகள் நாங்கள் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேறினவர்களாகவும் கர்த்தர் கிருபை தாரும். கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஞாபக சக்தியை கர்த்தர் அதிகப்படுத்துங்க. ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யும். பைபிள் ஸ்டடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்வீராக. வராதவர்களையும் கர்த்தர் கொண்டு வாரும். பெரிய காரியங்கள் செய்யும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செய்யுணர நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீங்க. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனுடைய நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தெய்வ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமீன். ஆமீன். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் போகிறார்.